गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। राधे। साक्षात भगवानुடைய குருவாயூரப்பனுடைய பரிபூர்ணமான கிருபை, குருநாதரோட பரிபூர்ணமான கட்டாட்சத்தில் 16 தசகம் வரைக்கும் ரொம்ப அழகாக பாவார்த்தம் பார்க்க முடிஞ்சது. அதாவது ரொம்ப அழகாக பாகவதத்தில் சிவ விஷ்ணு பேதம் இல்லை அப்படிங்கிறது நம்மளோட போன தசகத்தில் ரொம்ப அழகாக தக்ஷ யாகத்திலேருந்து நமக்கு அது கிடச்சிது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சாக்ஷாத் குருவாயூரப்பன் இன்னைக்கு எழுந்தருளி இருக்கிற இந்த கேரள தேசத்தில் இந்த ஒரு நாராயண சரஸ் அப்படிங்கிற இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, அந்த மம்மியூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் சாக்ஷாத் பரமேஸ்வரனும் பார்வதியும் நித்தியமாக பகவான் நாமாவை ஜபிச்சுண்டு சாக்ஷாத் நாராயண மந்திரத்தையே ஜபிச்சுண்டு நாராயணனுக்காகவே காத்துட்டு இருந்த இடம் இது. அதெல்லாம் நம்ம முன்னாடி பூர்வாங்கமாக உள்ள நம்மளுடைய இந்த குருவாயூரப்பனுடைய சரித்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம படித்தோம். அதனால் இதில் ருத்ரகீதை அப்படிங்கிறதையே ஒரு பாகமாக நம்மளோட பாகவதத்தில் சொல்கிறார். சாக்ஷாத் சிவபெருமான் பிரச்சேதசர்கள்லாம் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக நாராயண சரஸ் வழியாக வரும்பொழுது நாராயண சரஸோட தீர்த்தக்கரையில் சாக்ஷாத் பரமேஸ்வரனே போய் இந்த பிரச்சேதசர்கள் எல்லாம் நேரில் பார்க்க போகிறார். அவரே போய் தர்ஷனம் கொடுக்குறார் அவளுக்கெல்லாம். எதனால அப்படின்னா யார் ஒருத்தன் சாதுவாக பகவத் பக்தி பண்ணுறானோ அவன்கிட்ட பகவான் சாட்சாத்காரமாக தானே அவனை பார்ப்பானா. ஏன்னா அப்படி ஒரு பிரியம், அப்படி ஒரு பிரேமை சாதுக்கள் மேலே பகவானுக்கு. அதனால் பகவானாவே இவாள்கிட்ட பார்க்குறார். பார்த்துட்டு என்ன அப்படின்னா இவாளுக்கு சொல்கிறார் என்ன அப்படின்னா, நான் சாக்ஷாத் யாரை நான் மனசில் தியானம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னா, சாக்ஷாத் கணஷ்யாம ரூபமாக இருக்கக்கூடிய சித்கணமாக இருக்கக்கூடிய இந்த பகவத் சாட்சாத்காரமாக இருக்கக்கூடிய இந்த பகவான் யார்? இப்போ நமக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த பகவான் குருவாயூரப்பன் ஸ்ரீகிருஷ்ணனை தான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தியான ஸ்வரூபம், இந்த கணஷ்யாம ரூபம் அப்படிங்கிறது எதுக்காக பகவான் வச்சிருக்காரு அப்படின்னா, ரொம்ப அருமையான ரூபம் இது. இது யாருக்கு லபிக்கும், இது யாருக்கு பகவான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவான் அப்படின்னா, சாதுக்களுக்கு தான் கொடுப்பான் இந்த ரூபத்தை. எல்லாருக்கும் எல்லா ரூபத்தையும் லபிச்சுட மாட்டான் பகவான். இந்த கணஷ்யாமனாக இருக்கக்கூடிய இந்த ரூபம் கைவல்ய நவநீதமாக இருக்கிறது. இந்த குஞ்சு பாலகனா அப்படியே முக்த பாலகனா கையில் வெண்ணெயை வச்சுண்டு சங்கு சக்கர கதாதாரியாக சிகப்பு கோமணத்தை கட்டிண்டு இப்படி அப்படியே சைத்தன்யத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, சாதுக்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்குமா. இப்போ சாதுக்களுக்கு பகவானுடைய சாட்சாத்காரம் ஆறுது அப்படி நடக்கும் பொழுது பகவானையே எய்த்தாப்பில் பார்த்துட்டா என்ன கேட்கணும் அப்படிங்கிறத ருத்ரகீதையில் ரொம்ப அழகாக ருத்ரஸ்துதியில் ருத்ரனே சொல்கிறார். சாக்ஷாத் பரமேஸ்வரனே பிரச்சேதசர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். பகவானை பிரத்யட்சமாக பார்த்துட்ட அப்படின்னா என்ன கேட்கணும் அப்படின்னா, பகவான்கிட்ட சாக்ஷாத் இந்த ஒரு சத்சங்கமான ரூபத்தை, சத்சங்கத்தையும் அந்த சத்சங்கத்துக்காக லபிக்கிறதுக்காக ஒரு ரூப தியானம் இருக்கே, அதை எனக்கு கிருபா பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் கேட்கணுமா. அப்படிப்பட்டதை கேட்டு வாங்கி வச்சுக்கணும். அந்த ரூபத்தை எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டான் அப்படின்னு. அதே தான் நம்மளுடைய குருநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அவர் எழுந்தருளி வரும்பொழுது ஒரு இடுப்பில் ஒரு கொத்து சாவி வச்சுருப்பாராம் மன்னார்குடி சுவாமி. அந்த உற்சவ மூர்த்தியில் இடுப்பில் ஒரு கொத்து சாவி தொங்குமா. அப்போ குருஜி ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த கொத்து சாவி எதுக்கு அப்படின்னா, இந்த தன்னோட ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு பூட்டு, அந்த பூட்டை திறக்கிறதுக்கான சாவியை அவன் வச்சுருக்கான். அந்த ஹிருதயத்துக்குள்ள பூட்டை திறந்து என்னத்தை உள்ளே அனுப்ப முடியும் அப்படின்னா, சத்சங்கத்தை கொடுக்கணும். அந்த சத்சங்கத்தோட சாவியும் அது யாருக்குன்னு பார்த்து தான் கொடுப்பாராம் சுவாமி. அப்படிதான். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், பக்தி கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். கிடைச்சுடுத்த பக்தியும் குருநாதரையும் கெட்டியமாக பிடிச்சிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் எல்லாருக்கிட்டையும்
அதையும் அவரே லபிக்கணும்னு நித்திய பிரார்த்தனை இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளுடைய சாமர்த்தியத்தினால் அதை அடைஞ்சுட்டோன்னோ அது நமக்கு கிடைச்சுடுத்துன்னோ அப்படின்னு எல்லாம் நினச்சோம் அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சாஸ்திர ரீதியாகவும் பெரிய பெரிய ஆச்சாரியாள்லாம் அப்படி சொல்கிறா. அப்படி இருக்குது இல்லையா? ஸோ அதனால் பகவான் கொத்துசாவி இடுப்பில் வச்சுட்டு காத்துன்னு இருக்கானா. சத்சங்கத்தை இவாளுக்கு கொடுக்கணும்னு அந்த கதவை திறந்து விடணும், அதில் இவாளெல்லாம் போக சொல்லணும்னு அவன் பார்த்து செலக்ட் பண்ணுவான் ஒவ்வொருத்தரையா. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் வேண்டாத கழிவு அப்படின்னு நம்மளெல்லாம் திருப்பி அனுப்பிச்சுடாமல் இருக்கணும். அதனால பகவான்கிட்ட எப்பவும் எதை கேட்கணும் அப்படின்னா நல்ல ஒரு சத்சங்கத்தை கேட்கணும். குரு கிருப்பை என்னென்னைக்கும் இருக்கணும். அது மூலமாக அப்படிங்கிறது யார் உபதேசம் பண்ணுறா அப்படின்னா சாக்ஷாத் பரமேஸ்வரனே உபதேசம் பண்ணுறார். எப்படி ஒரு அருமையான உபதேசம் இது! அப்படி அவர் உபதேசம் பண்ணுறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்த கணஷ்யாம ரூபமாக, அதாவது சிவபெருமானே சாக்ஷாத் நாராயணனை தர்சனம் பண்ணி அவனுடைய ஞாபகத்தையே ஜபிச்சுட்டு இருக்கான்னா இங்கே சிவனுக்கும் ஹரிக்கும் என்ன பேதம்? ஹரனுக்கும் ஹரிக்கும் ஒரு பேதமும் இல்லையே. சிவவிஷ்ணு பேதம் இல்லாதது தான் பாகவதம் அப்படிங்கிறது தான் நம்ம முந்தின ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம், முந்தின தசகங்களில் பார்த்தோம். அதனால் ஹரிஹர ரூபம் அப்படிங்கிறதுனால அதை இதில் இன்னும் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் சொல்கிறா. என்ன அப்படின்னா நம்மளுடைய சாக்ஷாத் பகவன் நாம போதேந்திராள் நாம சித்தாந்தத்தில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை இந்த உலகத்துக்கு கொடுத்தார் இல்லையா? அவர் பெரிய ஆச்சாரியால் நம்மளுடைய காஞ்சி மட்டத்திலேயே அந்த பரம்பரையில் வந்த ஒரு மகா பெரியவா. அப்படிப்பட்டவர் என்ன அப்படின்னா நாம சித்தாந்தம், நாமம் ஒன்றே உன்னை கரை சேர்க்கும் அப்படிங்கிறதுல பகவான் நாம போதேந்திரால் ரொம்ப அழகாக தன்னுடைய கடைசி கிரந்தமான பகவன் நாம ரசோதயம் அப்படிங்கிறதுல எழுதியிருக்கார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த பகவான் இந்த லோகத்தையே ரட்சிக்கிறதுக்கு இந்த ஜெகத்தை ரட்சிக்கிறதுக்கு பகவான் 2 ரூபம் எடுத்துன்னு வந்திருக்காராம். என்ன அப்படின்னா சிவரூபம் ஒன்று, விஷ்ணு ரூபம் ஒன்று எடுத்துன்னு வந்தாராம். அப்படி வந்துமே அவருக்கு போரலையாம். இந்த ஜெகத்தை ரட்சிக்கிறதுக்கு இந்த சிவனும் ஹரியுமா ஹரிஹர ரூபம் போரலையாம் அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணினாராம், தன்னுடைய ஹரி அப்படிங்கிற இந்த நாமத்தையும் இந்த சிவ அப்படிங்கிற இந்த நாமத்தையும் நாமத்துக்குள்ள நுழைச்சாராம். அப்படின்னா நாமரூபமாக, நாமரூப பேதமே இல்லாதவன், நாமத்திற்கு அப்பாற்பட்டவன், எந்த உபனிஷத்தாலையும் எந்த வேதத்தினாலையும் எந்த ஸ்ருதிகளாலையும் இதை இதனுடைய பெருமையை சொல்ல முடியாது அப்படின்னு எதெல்லாம் பார்த்தோமோ அந்த ஒரு சைத்தன்ய ரூபம் ஒரு நாம ரூபமாக எடுத்துட்டு அந்த நாமாவே எல்லாத்துக்கும் கரசேக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அவர் அதில் சொல்கிறார். ஹரிஹர நாமத்துக்குள்ள அவளுடைய பிரவேச்சனம் போச்சு. அதனால் நாமத்துக்கு பேதமே கிடையாது. சிவபக்தி இருக்கிறவா ராமநாமம் சொல்லி சிவனை அர்ச்சனை பண்ணலாம், ராமபக்தி கிருஷ்ணபக்தி இருக்கிறவா சிவநாமம் சொல்லி கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணலாம். இந்த தர்மத்தில் அதாவது ரூப பேதம் இருக்கலாமே தவிர நாம சித்தாந்தம் ஒன்று தான். அந்த நாமம் கரை ஏற்றும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த இடத்துல முன்னாடி தசகங்கள்லாம் சொல்லிகிட்டே வரா. இது பாகவதத்தினுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். எதனால அப்படின்னா சதியாக இருக்கக்கூடிய தாக்ஷாயினி தன்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய தக்ஷனுக்கு சிவநிந்தனை பண்ணினதுனால எவ்வளவு ஒரு அபத்தம் அது எப்படி பண்ணக்கூடாது. சிவ அப்படிங்கிற இந்த அக்ஷரம் 2 அக்ஷரமாக இருக்கக்கூடிய இது எவ்வளோ ஒரு மங்களத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக போன தசகத்தில் தாயார் பார்வதி ரொம்ப அழகாக அதெல்லாம் சொல்கிறா. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இதை அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு அடுத்தது இவ யாரு அப்படின்னா இவெல்லாம் மனு இல்லையா, சுவாயம்பு மனுவனுடைய பெண்களுடைய 3 கதைகளையும் முதல்ல சொல்லிட்டா. ஆகுதி, தேவகூதி, பிரசூதி. இவ 3 பேரை பற்றி தானே பார்த்தோம். தேவகூதி தான் கபில கீதையில எல்லாம் பார்த்தோம். ஸோ இவாளோடது ஆனதுக்கு அப்புறமா இவாளுக்கு 2 புத்திரர்கள் இருக்கா. யாரு அப்படின்னா இந்த மனுவுக்கு 2 புத்திரர் இருக்கா. ஒருத்தர் பேர் பிரியவிரதன், இன்னொருத்தர் பேர் உத்தானபாதன். பிரியவிரதன் தான் பெரியவர், உத்தானபாதன்கிறவர் சின்னவர். ஆனால் இந்த 5வது பாகவதத்தினுடைய 5வது தசகத்தில் தான் இந்த
பிரியவிருத்தனோட கதையெல்லாம் வருது. அவரை பற்றின கதைகள்லாம் வந்து 5வது ஸ்கந்தத்தில் தான் பண்ணுறார். ஏன் எப்போவுமே இப்போ இதே ஆர்டரில் வந்தால் இப்போ முதல்ல பிரியவிரத்தனை தானே சொல்லணும் இல்லையா? பிரியவிரத்தனோட கதையை ஏன் சொல்லலை அப்படின்னா, சுகர் அப்படி தவிச்சுன்னு இருக்காராம் யாரோட சரித்திரத்தை சொல்கிறதுக்கு, துருவனோட சரித்திரத்தை சொல்கிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான சரித்திரம் அந்த சரித்திரம். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தை வந்து சொல்கிறதுக்காக அவர் அப்படி காத்துன்னு இருக்காராம். யார்? நம்மளுடைய சுகர் பரீட்சித்துக்கு சொல்ல போகிறார். இந்த 7 நாட்களுக்குள்ளே இது எல்லா சரித்திரத்தையும் கவர் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மிஸ் ஆகிடக்கூடாதே அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பக்தி, ஒரு வைராக்கிய பக்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக முதல்ல உத்தானபாதரோட சரித்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த துருவனுடைய சரித்திரத்தை சொல்லிடுறார். இந்த துருவ சரித்திரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, விஷ்ணு புராணத்தில் இருக்குது, லிங்க புராணத்தில் சொல்லியிருக்கா, அதுக்கப்புறம் வந்து ஹரிபக்தி சுதோதயம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் சொல்லியிருக்கா. எல்லாத்துலேயும் ரொம்ப விஸ்தீரணமாக இந்த துருவனுடைய கதையை வந்து சொல்லியிருக்கா. இந்த துருவனுடைய சரித்திரத்தை வந்து அப்படி உபாசனை பண்ணுறவாளுக்கு வைராக்கிய பக்தி அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக லபிக்கும், பகவானுடைய கிருபா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அதே தான் நாராயணியத்தில் வந்து இப்போ நாராயண பட்டத்திரி இந்த துருவ சரித்திரம் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய 17வது தசகத்தில் ரொம்ப அழகாக 11 ஸ்லோகங்களில் அதனுடைய முழு சாரத்தையும் அப்படி கொடுத்துருக்காரு. அப்படின்னா அசாத்தியமாக இருக்கு, அசாத்தியமான ஒரு தசகம் இது. இதை வந்து கேட்கறது பாக்கியம், சொல்கிறது பாக்கியம். அதனால் வந்து இது அப்படிப்பட்ட ஒரு ரசானுபாவமாக இந்த சரித்திரத்தை வந்து சொல்கிறார். முதல் ஸ்லோகத்தில் उत्तानपाद नृपदेः मनुनन्दनस्य जाया बभूव सुरुचिः नितरामभीष्टा अन्या सुनीतिरिति बर्दुर नाधृता सा त्वामेव नित्यमघतिः शरणं गदाभूत्. முன்னாடியே சொன்னோம், ஸ்வயம்பு மனுக்கு 3 பெண்கள் இருந்தா இல்லையா? அந்த 3 பெண்களுடைய கதை ஆனதுக்கு அப்புறமா புத்திரனான உத்தானபாதனுடைய கதை இதில் எடுத்துட்டு இருக்கா. இந்த உத்தானபாதர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய ராஜா. அப்படிப்பட்டவருக்கு 2 மனைவிகள் இருக்கா. யார் அப்படின்னா சுனீதி, சுருச்சி. சுனீதி அப்படிங்கிறவ முதல் மனைவி, சுருச்சி அப்படிங்கிறவ 2வது மனைவி. சுனீதி அதாவது பேருக்கேற்பவே இவளுடைய குணங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது. சுனீதி அப்படிங்கிறவ வந்து எப்படின்னா வந்து ரொம்ப நியாய தர்மம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவளாக இருக்கிறவ. சுருச்சி அப்படின்னா அதீத பிரியம். யாருக்கு அப்படின்னா உத்தானபாதருக்கு இந்த சுருச்சிக்கிட்ட ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அதனால வந்து அவளுடைய குழந்தை வந்து உத்தமன் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட பேர். சுனீதிக்கும் உத்தானபாதருக்கும் பிறந்த குழந்தை தான் துருவன். எப்போ சுருச்சியை 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கை அவர் வந்து ராஜ்யத்தில் அமைச்சுட்டாரோ, சுருச்சிக்கு இந்த சுனீதி அவ்வளவா பிடிக்காதுங்கிறது தெரிஞ்சுட்டு அவளை கொஞ்சம் தள்ளியே வச்சிருந்தார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இவர் வந்து நிதராம பீஷ்டா அப்படிங்கிற அவளை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாராமே. அப்படின்னா என்ன, அவளுக்கு வந்து ஒரு மனைவி அப்படிங்கிற ஒரு ராஜபட்ட மகிஷி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை உத்தானபாதர் கொடுக்கல, சுருச்சிக்கு தான் அதை கொடுத்துருந்தார். அதனால வந்து என்ன அப்படின்னா, அவளுக்கு ஜீவனத்துக்கு கொடுக்க கதி இல்லாமல் அவள் வந்து எங்கேயோ ஒரு தனியான ஒரு காட்டில் வந்து அவளுக்குன்னு ஒரு இடம், அவளுக்குன்னு எதையோ ஒரு அமைப்பை கொடுத்து துருவனோடு அங்கே அந்த அம்மா வாழ்ந்துட்டுருக்கா. அப்போ வந்து துருவன்கிட்ட வந்து குருவாயூரப்பன்ட்ட வந்து கேட்குறார் பட்டத்திரி வந்து, சுனீதி வந்து தன்னோட குழந்தை துருவனோட என்றைக்குமே உன்னுடைய சரணத்திலேயே சரணாகதியாக இருந்தாளா அப்படின்னு கேட்க, குருவாயூரப்பன் இந்த சரித்திரத்தை அப்படி பட்டத்திரியினுடைய ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகத்துக்கும் அங்கீகாரம் பண்ணியிருக்கார். இந்த சரித்திரத்தில் அப்படி ஆனந்திக்கிறார். அதாவது எப்படி ஒரு குழந்தை ஒரு பக்தி பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து இன்னொரு பக்தர் சொல்கிறத கேட்டு தன்னுடைய பிரபாவம் எவ்வளோ பெருசு, அந்த பக்தனுடைய பிரபாவம் அதை விட எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக நம்மளுடைய குருவாயூரப்பன் வந்து ரசிக்கிறார் இந்த தசகத்தில். அப்போ என்ன அப்படின்னா, சுனீதியை நிராகரிச்சுட்டான் இல்லையா, நிராகரித்து நிர்கதியாக இருக்கான் அப்படிங்கிறத வந்து பாகவதத்திலையும் சொல்லியிருக்கு. இதை பற்றி ரொம்ப அழகாக பாகவதமும் என்ன சொல்கிறது அப்படின்னா, அதாவது இந்த 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 குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த குட்டி குழந்தை 5 வயசு பாலகர் இவன் என்ன பண்ணுறான்,
இவனை வந்து ஒரு பாடசாலையில் சேர்த்துருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பாடசாலையில் சேர்த்து அங்கே வந்து இந்த குழந்தையும் வந்து நன்னா படிச்சுன்னு இருக்கு. ஆனால் இந்த குழந்தைக்கு அம்மா என்ன காமிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னா, சாக்ஷாத் பரமேஸ்வரனும் பார்வதியும் தான் இந்த உலகத்துக்கே மாதா பிதா இல்லையா, அவளையே காமிச்சு இதுதான் உன்னுடைய அம்மா இதுதான் அப்பா அப்படின்னு பகவானையே தான் காமிச்சு 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 அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பக்தியை வளர்த்து அது ஒரு நல்ல சத்து குழந்தையாக அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் குழந்தை தானே இல்லையா, 5 வயசு பாலகன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அங்கே எல்லா குழந்தைகளும் ஒருத்தரோட ஒன்று பேசின்னு இருக்கு. எல்லா குழந்தைகளும் சொல்கிறது எங்கள் அப்பா எனக்கு இது வாங்கி கொடுத்தா, எங்கள் அப்பா எனக்கு இது வந்து கொடுத்து விட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது இந்த குழந்தைக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்கிறேளே, அப்போ என்னுடைய அப்பா யார், என்னுடைய அப்பான்னு எங்கள் அம்மா வந்து பகவானை தானே காமிக்கிறா அப்படின்னதும் அஷடு அப்படின்னு அந்த பசங்கள்லாம் சொல்கிறதான். அதுங்கள்லாம் சொல்கிறது, உங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியலையா, இந்த ஊரோட ராஜா உங்கள் அப்பா கிட்ட தான் எங்கள் அப்பாலாம் வேலை பார்க்குறா. எங்கள் அப்பா சேனாதிபதியாக இருக்கா, எங்கள் அப்பா வந்து கஜானாவை பார்த்துக்கிறார், எங்கள் அப்பா வந்து மந்திரியாக இருக்கார், உபமந்திரியாக இருக்காருன்னு இந்த குழந்தைகள்லாம் சொல்கிறது. அப்போ அவன் வந்து ஆச்சரியமாக கேட்குறது இந்த துருவன், ஓ அப்படியா, அதான் அவர் வந்து ரத்தத்தில் போகும்பொழுதும் யானை மேலே அம்பாரியில் போகும்பொழுதும் எங்கள் ஆற்றை கிராஸ் பண்ணி போகும்பொழுது ஒரு நிமிஷம் இப்படி பார்ப்ப, இவர் தான் அப்பான்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கிறா. இதோ பாரு, இந்த ஒரு அரண்மனை இருக்கு இல்லையா, இந்த அரண்மனைக்கே இருக்கு, இதுக்குள்ளே தான் உங்கள் அப்பா இருக்கார், ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னது இந்த குழந்தைக்கு ஒரு தாபம். தன்னோட அப்பா ஒரு தடவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துடுறது இந்த குழந்தைக்கு. கிடுன்னு கிளம்பி நேராக அந்த அரண்மனைக்கு போகிறான். அரண்மனை வாசலில் வாயில் காப்பாளன்லாம் நின்றுட்டுருக்கான். நின்றுருந்தாக்கா அவனை மீறி இவனை அனுப்பணுமே, அவளுக்கு தெரிஞ்சுடுறது தூரத்துலேருந்து தேஜஸ்வியாக பட்டு கட்டின்னு இருக்கு, இடுப்பில் வந்து எல்லா அழகாக பூஷணங்கள்லாம் போட்டுருக்கு, கன்னத்தில் குண்டலம் போட்டுருக்கு, காதில் அப்படியே கஸ்தூரி திலக்கம் இட்டுருக்கு, அழகாக குருளாக அப்படி ஒரு கேசம், அவ்வளவு அழகு, எடுப்பான நாசி, நல்ல அதரம், கன்னமெல்லாம் அப்படியே கபோலமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பிஞ்சு குழந்தை, 5 வயசு குழந்தை, காலில் ஜல் ஜல் ஜல்னு சலங்கையை போட்டுன்னு கிடுன்னு ஓடி வருது. இதை பார்த்த உடனே இந்த வாசலில் இருக்கிற வாயில் காப்பாளனுக்கெல்லாம் இவனை உள்ளே விடுறதா வேண்டாமான்னு ஒரு டவுட் வந்துடுறது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிறான், என்னடா இது ராஜாவோட பெரிய தாயாரோட குழந்தை, பட்டமகிஷியோட குழந்தை வருது, இப்போ உள்ளே விடுறதா வேண்டாமான்னு. அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான், இன்னைக்கு இவன் அடிச்சுப்பா, நாளைக்கு சேர்ந்துடுவா, நாளைக்கு இவனே ராஜாவாயிட்டான்னா பிரச்சனை ஆகிடும்டா, அப்போ நம்ம இன்னைக்கு உள்ளே விடலைங்கிறதான், சத்தம் இல்லாமல் கண்டுக்காமல் இருந்துடுவோங்கிறா. இதெல்லாம் இந்த குழந்தைக்கு புரிய போகிறதா, இது கிடுன்னு நடந்து போகிறது. உள்ளே போனால் பெரிய ராஜ்ய சபை, அதில் அப்பா உட்காண்டிருக்கார் உத்தானபாதர், பக்கத்தில் சுருச்சி தாயார் உட்காண்டிருக்கா, சிற்றன்னை மடியில் வந்து அந்த உத்தமன் உட்காண்டிருக்கான், அந்த குழந்தை சுருச்சியோட குழந்தை உட்காண்டிருக்கு. இதை பார்த்த உடனே இதுக்கு ஒரே ஆச்சரியம், ஆகா இப்போ நம்ம இன்னொரு மடியில், நம்ம அப்பா மடியில் நம்ம உட்காந்துக்கலாமே அப்படின்னு வேகமாக ஓடி போகிறது. அப்படி கடன்னு அந்த படி மாதிரி இருக்கிறதுல ஏறி போய் ஒரு கையை அப்பாவோட தொடையில் ஊனி அப்படி உட்கார போன குழந்தைய பார்த்த உடனே சுருச்சிக்கு அப்படியே வைத்த என்னமோ சங்கடம் பண்ணுறது. அவளுக்கு வந்து இவனை பார்த்த உடனே தாங்க முடியல. என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, மனசில் ஒரு அசூயை அப்படியே கிளம்புறது அவளுக்குள்ள. கிளம்பினதும் அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, டக்குன்னு இந்த துருவனை பிடிச்சி இப்படி ஒரு இழுத்து தள்ளிட்டு சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னா, இது வந்து நீ என்ன உங்கள் அம்மா உனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காளா, இந்த ராஜ்யம் உனக்கு சேரணும், இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் உன்னோடது, இந்த அப்பாவோட மடியில் நீ உட்காரணும்னு உனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசை அப்படின்னு அப்படியே விக்கிச்சு போயிடுறான் உத்தானபாதனுக்கு. தன்னோட குழந்தைய பார்த்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கிறத வெளிக்காட்டிக்க முடியல. கர்ம வினை, லோபம், காமம் இதில் எல்லாம் மாட்டின்டா எவ்வளோ கஷ்டங்கிறதுக்கு இது சாட்சி. பெத்த குழந்தையவே வந்து அங்கே அங்கீகாரம் பண்ண முடியாத ஒரு நிலைமையில அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்போ வந்து என்ன அப்படின்னா, அந்த தாயார் வந்து சுருச்சி சொல்கிறா, உனக்கு வந்து இதுக்கு நீ அருகதையே இல்லை உனக்கு. அவள் வந்து இவ்வளவு இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவள் வந்து சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, அது வந்து அவள் வாயால் எப்படி வந்தது அப்படின்னே தெரியல. என்ன அப்படின்னா, அந்த கோபம் ரஜஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த குழந்தைக்கு முன்னாடி காட்டுறா. எப்படி காட்டுறா அப்படின்னா,
தபசா ராஜ்யம் புருஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணுறா. பாகவதத்தில் சொல்கிறது அது. தபசா ராஜ்யம் புருஷம் அப்படின்னா நீ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ தபஸ் பண்ணணும். எதுக்கு? இந்த உத்தானபாதரோட மடியில் வந்து நீ உட்காரணும்னா அதுக்கு நீ தபஸ் பண்ணியிருக்கணும். அந்த தபஸ் என்ன பண்ணியிருக்கணும்? தபஸில் உனக்கு என்ன லபிக்கணும், என்ன கிடைக்கணும்னா, இந்த சுருச்சியோட வயிற்றில் பிறந்து நீ உத்தானபாதரோட தொடையில் அவரோட மடியில் நீ போய் உட்கார முடியும். அதனால உனக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி துருவனை பிடிச்சு தள்ளுறா. துருவன் அப்படியே விக்கிச்சு போயிடுறது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து யாருடைய வளர்ப்பில் வர குழந்தை? சுனீதி எப்போவுமே பகவானையே ஸ்மரணம் பண்ணிண்டு, எப்போவுமே பகவானையே நினச்சிண்டு, தனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்திருந்தாலும் இந்த ஆசாபாசங்கள்லாம் ஈடுபடாமல் தானும் தன் குழந்தையுமா பக்தி, அந்த குழந்தைக்கு சத்சங்கமான விஷயங்களையே சொல்லி கொடுத்து வளர்க்குறா இல்லையா? பிறந்தப்பையிலேருந்தே கிருஷ்ணா ராம கோவிந்தா ராம கிருஷ்ணா கோவிந்தான்னு அந்த குழந்தைக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கா. அதனால வந்து இப்போ இந்த குழந்தை வந்து என்ன மாதிரியான ஒரு பாலை அருந்தி இருப்பான் அப்படின்னா, பகவத் பக்தியாக இருக்கக்கூடிய சைத்தன்யம்ங்கிற ஒரு பால், அந்த ஒரு பாலை தான் பானம் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்குது. ரஜஸ், இவனும் வந்து ராஜபுத்திரன் இல்லையா? என்ன இருந்தாலும் அம்மாட்ட தனியாக வளர்ந்தாலும் உடம்புல ஓடுறது என்னமோ ஒரு ராஜாவோட ரத்தம் தான். அதனால அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே துக்கம், தொண்டை அடைக்கிறது, பப்ளிக்கில் அழக்கூடாதுங்கிற ஒரு பயம், அது வந்து அசிங்கமாக போயிடுமே அப்படிங்கிறதுனால மூஞ்சியெல்லாம் சவச்சவன் ஆகி அந்த குழந்தை அப்படியே என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே விக்கிச்சு போய் நிற்கிறான். அப்போ வந்து இவ சொன்னதை கேட்டுட்டு என்ன அப்படின்னா, இங்கே ஓடி வரப்போகிறான். அம்மாட்ட வந்து சொல்கிறான். இதை வந்து ஓடி வந்து அம்மாட்ட சொல்ல போகிறது இந்த குழந்தை. இப்போ அம்மாட்ட ஓடி வந்து சொல்கிறதுக்காக வரத்துக்காக இப்போ வந்து வெளியில் வரான். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, சுருச்சி சொன்னது வந்து சத்தியம்தான், இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் அரசனுக்கு வந்து தோணணும் இல்லையா? இந்த இடத்துல ஒரு அப்பாவாக இருக்கிறவன் என்ன அப்படின்னா, இந்த ஒன்று சுருச்சியை கண்டிச்சிருக்கணும், இல்லை இந்த குழந்தையை வாரி அணைச்சி முத்தமிட்டு தன்னோட மடியில் இருத்தியிருக்கணும். இது ரெண்டையும் அவர் பண்ணலை. ஏன் அப்படின்னா, எதனால் அவர் பண்ணலன்னா, அவருக்கு வந்து ஒரு சத்சங்கமான ஒரு ஈடுபாடு இல்லை. அதாவது இந்த இடத்துல எப்படின்னா, சுனீதி அப்படிங்கிறது வந்து வைராக்கியம், பக்தி இதெல்லாம் வளர்த்துட்டுருக்கார். சுருச்சி அப்படிங்கிறது லோபம், காமம், ஆச்சரியம் அப்படிங்கிற குணங்களை உடைய. இதில் சேர்ந்து அவருடைய சத்சங்கம் துஸ்சங்கமாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஒரு எண்ணம் வரலை அப்படிங்கிறத சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த சுருச்சி எப்படி இதை சொன்னது எவ்வளவு சத்தியங்கிறத வந்து பாகவதம் சொல்கிறது. சத்யம் சுருச்சியா பிஹிதம் பவான்மே யத்துர்பகாயா உதரே கிரஹீதக ஸ்தன்யேன விருத்தஸ்ச விலஜ்ஜதேயாம் பார்யேதி வாவோடு மிடஸ்பதிர்மாம். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, துருவன் வந்து ஓடி வரான். அங்கேருந்து வந்து என்ன அப்படின்னா, அம்மா அப்பா மடியில் உட்காரக்கூடாதுன்னு விரட்டிட்டா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுன்றதும் இது துக்கம் தாழ முடியாமல் யார்கிட்ட வரும்? குழந்தை தன்னோட அம்மா கிட்ட தானே ஓடி வரும். ஓடி வந்து அம்மா மடியில் படுத்துன்னு போன்னு அழறது இந்த குழந்தை. அழுத உடனே அவளுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன வருத்தமாக இருக்குது சுனீதிக்கு அப்படின்னா, குழந்தைய வந்து தடவி கொடுத்து சொல்கிறா, அண்ணா இது வந்து நீ உன்னுடைய பாப்பம் இல்லை, இது உங்கள் அப்பாவுடைய பாவமும் இல்லை, உங்கள் அப்பா பண்ணின இதுவும் இல்லை, இது வந்து உன்னுடைய சித்தி பண்ணுற பாவமும் இல்லை. உங்கள் சித்தி என்ன சொன்னா அப்படின்னா, அவள் சொன்னது என்னமோ சத்தியமான வாக்கு தான். ஏன்னா அரசனுக்கு வந்து உங்ககிட்ட துவேஷம் வரத்துக்கும் எதுக்கு காரணம் அப்படின்னா, இந்த அபாகியவதியான என்னுடைய வயிற்றில் நீ பிறந்தது தான் காரணம். என்னோட பாலை குடிச்சு நீ வளர்ந்த இல்லையா, அதுதான். அதனால தான் அரசனுக்கு வந்து என்னை மனைவி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே ஒரு லஜ்ஜை அவருக்கு. அதனால தான்ப்பா உன்னை வந்து இப்படி வந்து இது பண்ணாமல் அனுப்பிச்சுட்டார் அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம யார் அப்படின்னா, அநாதிருதா அகதி அப்படிங்கிற பட்டத்திரி வந்து எப்படின்னா, அகத்தின்னா கதியே இல்லாதவாளுக்கு பேர் அகதி. கதி இல்லாமல் நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அது நமக்கு தான் பொருந்தும். அதனால் அவங்க சித்தி சொன்னது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தையை சமாதானப்படுத்துகிறா 2வது ஸ்லோகத்தில்.
अंगे पिदुसुरुचि पुत्रकम् उत्तमं तं दृष्ट्वा ध्रुवः किल सुनीतिसुदोतिरोष्यन् आचिक्षिपे किल शिशुसुतरां सुरुच्या दुस्सन्ध्यजा खलु भवत् विमुखैरसूया. இப்போ 5 வயசான இந்த பாலகனுக்கு நன்னா தெரிஞ்சுடுத்து இப்போ இதுதான் தன்னுடைய அப்பா, தன்னுடைய பிதா, இவரோட மடியில் நமக்கு உட்காரத்துக்கு முடியல. என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய இளைய தாயாரோட பிள்ளை, அதாவது தன்னுடைய தம்பியான உத்தமனை வச்சுட்டு இருக்கார் மடியில் அப்படிங்கிறதெல்லாம் இவன் பார்த்துட்டான். அதனால இவனுக்கு என்ன அப்படின்னா மனசு அப்படியே கடந்து தள்ளாடுறது, அம்மாட்ட பெருசாக அழறது. இந்த குழந்தை அழுத உடனே அப்போ குருவாயூரப்பனை பார்த்து இவர் கேட்குறார். யார் அப்படின்னா பட்டத்திரி கேட்குறார், என்னன்னா உன்னை பஜனை பண்ணாதவா, உன்னை பூஜிக்காதவா, உனக்கு நமஸ்காரம் பண்ணாதவா, உன்னிடத்திலேயே சரணாகத்தியாக இருக்காதவாளுக்கு இந்த மாதிரியான அசூயை, பொறாமை, ஒரு துசங்கம், இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் போக்கிக்கவே முடியாது தானே. அதை தான் கேட்குறாரு. ஆசிக்ஷிப்பே அப்படிங்கிற ஒரு கடினமான வார்த்தையை அங்கே போடுற. என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி அல்ப புத்தியோடு இருக்கிறவாள்லாம் இதுலேருந்தே நன்னா தெரியறது இவாள்லாம் பகவத் பஜனம் பண்ணலை, பகவத் கிருப்பைக்காக இவாள்லாம் ஏங்கலை, சுருச்சி மாதிரி இருக்கிறவாள்லாம். அதனால தான் இவாளுக்கு இப்படிப்பட்ட பொறாமை இதெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பட்டத்திரி குருவாயூரப்பன்ட்டே கேட்குற. எதுனா அப்போ குருவாயூரப்பனும் ஆமான்னு தலையசைச்சு அதுக்கு சொல்கிறார். என்ன அப்படின்னா சுருச்சிக்கு இதுலே நன்னா தெரியறது பகவத் பக்தி இவளுக்கு இல்லை. அதனால் இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, இளைய மனைவியாக இருந்தே சகலத்தையும் சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அதெல்லாம் அவளுக்கு நடக்கலை. அவளோட குழந்தை சின்ன பால்யத்தில், இதெல்லாம் பின்னாடி பாகவதம் சொல்கிறது, அந்த குழந்தை சின்ன பால்யத்திலே இறந்து போயிடுறது, அவளுக்கும் ஒரு மரணம் நேர்ந்து விடுறது. ஆனால் தெய்வத்தையே நம்பி சரணாகதி பண்ணின சுனீதியும் அவளுடைய குழந்தையுமா இருக்கக்கூடிய இந்த துருவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதவியை பகவான் கொடுக்க போகிறார், பகவானுடைய அனுகிரகம் இந்த குழந்தைக்கு எப்படி கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நினைச்சாலே ஆச்சரியமாக இருக்கே அப்படிங்கிறார். இந்த துருவனுடைய சரித்திரம் நம்மளுடைய பட்டத்திரியோட மனசை கொண்டு போயிடுத்துன்னு தான் தோன்றது. ஏன்னா அப்படிப்பட்ட பதங்களை போட்டிருக்கார் அவர். அப்போ அவர் என்ன அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா இவன் பின்னாடி பெரிய ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ண போகிறான் இந்த துருவன் அப்படிங்கிறது நன்னா தெரியறது. அதனால் இந்த அசூயை அப்படிங்கிற இந்த நல்ல குணம், இதை கெட்ட குணம், இந்த தோஷங்கள் எல்லாம் பகவத் பக்தி பண்ணாததுனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு அவரே ஆச்சரியமாக கேட்குறார். ஏன்னா ஒரே ராஜாவுக்கு 2 மனைவி, ஒருத்தி அப்படியே குணவதியாக இருக்கா, இன்னொருத்தி இப்படி அசுகையோடு இருக்காளே அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 1வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், त्वन्मोहिते पितरि पश्यति दारवश्ये दूरं दुरुक्ति निहतः सगतो निजाम्बाम् सापि स्वकर्मगतिसन्तरणाय पुंसां त्वत्पादमेव शरणं शिशवे शशंस. அதாவது பகவான் பண்ணக்கூடிய மாயை ஒவ்வொருத்தரையும் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது. அதாவது ஒரு பெரிய அரசனாக இருக்கக்கூடியவனுக்கு தன்னுடைய குழந்தையை தானே சிநேகிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு என்ன ஒரு மாயை, காமம் அப்படிங்கிற ஒரு மாயை அவனை அப்படி மாற்றிடுறது. தன்னோட குழந்தைய மடியில் எடுத்து வச்சுக்க முடியல, ஆனால் அதை அவன் அப்படி வச்சுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு பார்த்துன்னு இருக்கும்போதே குழந்தையை பிடிச்சு சுருச்சி கெட்ட வார்த்தைகளால் சொல்லி அந்த குழந்தைய அப்படி தள்ளி போட்டு விடுறா. அதை பார்த்த ராஜாவுக்கு துருவனை சமாதானப்படுத்தவும் தெரியல, அந்த மனைவியான சுருச்சியை அதட்டவும் தெரியல. இது அப்படியே தர்மசங்கடமான ஒரு நிலைமையில் அவன் இருக்கான் அப்படிங்கிறத பட்டத்திரி அழகாக சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜன்மாந்தரத்தில் பண்ணப்பட்ட கர்ம வினை, அதுதான் காரணம் இல்லையா. ஜன்மாந்தரத்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு புண்ணியம் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா குழந்தைகளெல்லாம் பெரிய ஆளாக்கிடும். நம்ம பண்ணக்கூடிய புண்ணியங்கள், பகவான் மேலே வச்சுட்டு இருக்கிறது, எல்லா நல்ல காரியங்கள், இதெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளை ஒரு ரொம்ப அழகாக ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ
மந்திரியாவோ ஒரு பெரிய ஏதோ நல்ல பொசிஷன்லேயோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுத்துடும். ஆனால் பகவத் பக்தி அப்படிங்கிறது வந்து சாக்ஷாத் கர்ப்பவாசத்தில் இருக்கும் பொழுதே குழந்தைகளுக்கு வந்து தாயார் அப்படிங்கிறவா பண்ணணும். அதை தான் கையாத்து பண்ணினா இல்லையா பிரகலாதனுக்கு. இங்கே அதே தான் சுனீதி பண்ணியிருக்கா தன்னோட துருவனுக்கு. அதனால் வந்து இது என்ன அப்படின்னா இந்த மாயையினால் இப்படி ஒரு மோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜா, இவ்வளோ ஒரு புத்திசாலி, ஒரு பெரிய ராஜ்யத்துக்கே ராஜாவாக இருக்கிறவனால கூட சரி பண்ண முடியலையே இந்த விஷயத்தன்னு அவர் ஆத்தாத்து போகிறார். யார்? நம்மளுடைய பட்டத்திரி. இப்போ என்ன அப்படின்னா இந்த விவேகியாக இருக்கா இந்த சுனீதி இல்லையா. தனக்கும் குழந்தைக்கும் நடந்த இந்த துக்கம் வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய பெருமூச்சாக விடுறது. ஆனால் அது என்ன காரணம், இதை எப்படி போக்கிக்கிறது இந்த துக்கத்தை அப்படிங்கிறத வந்து குழந்தைகிட்டே சொல்கிறா. எப்படி சொல்கிறா அப்படின்னா பாகவதத்தில் சொல்கிறது, தீர்க்கம் ஸ்வசந்தி விருஜினஸ்ய பாரம் அபஷ்யதி பாலகமாக பாலா. அதாவது இந்த கர்ம வினையால் வந்த இந்த விஷயத்தை திரும்ப நம்ம கர்மாவால் போக்கிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. மேலே 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 இப்போ ஒரு துவேஷமோ இப்போ இப்படி வந்துடுத்து சுருச்சியை வந்து சுனீதி கோச்சுக்கிறதோ இல்லை வந்து குழந்தைக்கு வந்து வேறு விதமாக அட்வைஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி உங்கள் சித்தி பொல்லாதவா அப்படின்னு எல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து இதுலேருந்து வெளியில் போகுமா? போகாது. மேலே 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 இது இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாக்ஷாத் பகவானுடைய பக்தி தான் இந்த வாசனாவை போக்க முடியும், இந்த கஷ்டத்தை நமக்கு நீக்க முடியும். அதனால் பகவானுடைய சரணத்தை சரணமாக நினைக்கணும். அதனால தான் சரணம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஒன்று வந்து பகவானுடைய பாதங்களை வந்து சரணம்னு சொல்கிறோம். சரணாகதி அப்படின்னு போட்டோன்னா அதுலேயே சதா சர்வ காலமும் நம்மளுடைய மனசை லயிக்க பண்ணுறது. ஸோ அதை வந்து சொல்கிறா, பகவானுடைய சரணத்தை பிடிச்சுக்கோ, எல்லாருக்கும் தகப்பனாராக இருக்கக்கூடிய சாக்ஷாத் பகவான் தான் உன்னை காப்பாற்ற முடியும். இப்போ உன்னுடைய சுருச்சி அப்படிங்கிற உன்னுடைய இளைய தாயார் வந்து உனக்கு நல்ல ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கா. அதனால் வந்து உனக்கு கோபமோ துக்கமோ துவேஷமோ அந்த அசூயோ எதுவும் வரக்கூடாது. தாயார் உனக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கா. இத்தனை நாள் அதை நான் சொல்லலையே உனக்கு, நீ யாரை போய் தபஸ் பண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்கள் அம்மா சிற்றம்மை சொல்லியிருக்கான்னா அந்த விஷயத்தை நான் சொல்லி கொடுக்கலையே உனக்கு, அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த 5 வயசு குழந்தையான துருவனுக்கு வந்து சொல்கிறா அம்மா. அவள் வந்து திரும்ப திரும்ப இந்த சிஷவே அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். ஏன் அப்படின்னா துருவனுக்கு 5 வயசுலேயே பகவத் சரணத்தை உபாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உபதேசம் அவனுக்கு கிடைச்சொடுத்துன்னு நினச்சி பட்டத்திரி அப்படி ஆச்சரியப்படுறார். சிஷவே அப்படிங்கிறார், குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்கிறார். அந்த 5 வயசு பாலகனுக்கு இப்படி கிடைச்சுடுத்தே அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அதே தான் பாகவதமும் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறது. ஆராதயா தோஷஜ பாத பத்மம் எதி சசேத்யாசனமுத்தமோ யதா. அதாவது இந்த மாதிரி ஒரு பாலகனாக இருக்கக்கூடிய நீ இப்போ பகவத் பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த குழந்தையும் புரிஞ்சுண்டு ரொம்ப அழகாக வந்து இப்போ கிளம்ப போகிறது. இந்த குழந்தைக்கு அதீத ரோஷம் இல்லையா, தன்னுடைய அப்பாவுடைய ஒரு பாசத்தை நம்மளால் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை அந்த குழந்தைக்கு இருக்குது. அதே சமயத்தில் தன்னுடைய சிற்றன்னை பல பேருக்கு முன்னாடி நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டா அப்படிங்கிற துக்கம் இருந்தாலும் அம்மா அதை அழகாக புரிய வைக்கிறாள். அதுதான் சத்புத்தி, அதுதான் சத் சங்கம்ங்கிறது. இப்போ துசங்கமாக வேறு எதையுமே சொல்லலையே அவள் வந்து, அதனால் அழகாக அந்த குழந்தைக்கு சொல்கிறா. அப்போ சுனீதி வந்து அப்போ என்ன அப்படின்னா இந்த பகவானுடைய சரணோபாசத்தையே நீ உபாசிக்கணுங்கிறத வந்து 4வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறா. ஆகர்ணியசோபி பவதர்ஷன நிஷிதாத்மா மானி நிரேத்ய நகராத் கில பஞ்சவர்ஷக சந்திரேஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்கः த்வாமாரராத தபசா மதுகானனாந்தே. குருவாயூரப்பா அப்படின்னு வந்து பட்டத்திரி வந்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறார். என்ன அப்படின்னா இந்த தாயான சுனீதி எவ்வளோ அழகாக இந்த 5 வயசு பாலகனுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கா. உன்னுடைய சரணத்தை உபாசிக்கிறது ஒன்று தான்
இதை வந்து நல்ல விஷயத்தை கொண்டு கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ அழகாக சொல்லிட்டா. அதனால இப்போ துருவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தை விட்டே வெளியில் போகிறான். ஏன் அப்படின்னா, இங்கே இருந்துட்டு பக்தி பண்ண முடியுமா? இங்கேருந்து பகவத் சாட்சா்காரத்தை பண்ண முடியுமா? ஏதோ ஒரு சூழ்நிலை வேணும். குழந்தை அதுக்கு என்ன புரியும்? 5 வயசு பாலகனுக்கு தவிக்கும். பகவானுக்கு இல்லையா இப்படி ஒரு பாலகனை வந்து அவனுக்கு வழி நடத்தணும்னு பட்டத்திரி சொல்கிறார், கேட்குறார் குருவாயூரப்பன்ட்ட. நீ சொல்லிதான் நாரதர் போய் அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு எனக்கு புரியுது. ஒரு குரு காண்பிக்கிறதும் பகவான் தான் காண்பிக்க முடியும் இல்லையா? அந்த குரு பகவான் யாருன்னு நமக்கு காண்பிப்பார். நமக்கு ஒரு குருவை பகவான் தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இப்போ நாரத மகரிஷியை பார்க்குறான். யாரு அப்படின்னா, சாட்சாத் நம்மளோட துருவன் வந்து பார்க்குறான். பார்த்த உடனே நாரத மகரிஷிக்கு தெரிஞ்சுடுத்து, இப்படிப்பட்ட துருவன் கிளம்பி வரான், காட்டுக்கு தபஸ் பண்ண போகிறான் அப்படின்னு. ஆச்சரியமாக இருக்குது. 5 வயசு குழந்தை தபஸ் பண்ண போகிறது அப்படின்னா. ஓடி வரார். வந்து பார்த்தா என்ன அழகு இந்த குழந்தை! அப்படியே ஞான குழந்தை. அப்படியே என்ன சொல்கிறது, பக்தியில் அப்படியே புழிஞ்சு எடுத்து ஒரு குழந்தைய எய்தாப்புல நிறுத்தினா எப்படி இருக்கும்? சதா அப்படியே சைத்தன்யமாக இருக்குது அந்த குழந்தை. தேஜஸ்வியாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த குழந்தையை பார்த்துட்டு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொல்கிறார், அப்பா, ஆற்றுல ஏதோ ஒரு சின்ன சண்டையெல்லாம் வருதெல்லாம் சகஜம். இதுக்காக யாராவது கோச்சிட்டு வருவாளா? அப்பாட்டையும் அம்மாட்டையும் சிற்றம்மைட்டையும் யாராவது கோச்சுப்பாளா அப்படிங்கிறது. அந்த குழந்தைக்கு ரோஷம் இல்லையா? அது சொல்கிறது, நான் கோச்சின்லாம் வரல அப்படிங்கிறது. அம்மா தான் எனக்கு வந்து இது உபதேசம் பண்ணியிருக்காங்கிறத வந்து நாரத மகரிஷிகிட்ட சொல்கிறது. ரொம்ப விளையாட்டாக சொல்லுவார் குருநாதர். எப்படி அப்படின்னா, நாரத மகரிஷிகிட்ட துருவன் கேட்குறானா, நீங்கள் வந்து விழுந்து விழுந்து அத்தனை பேருக்கும் பகவத் பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேளே, யாராவது அதில் இறங்கி வராளா? பகவத் பக்தி பண்ணுறதுக்கு யாராவது வராளா? ஒருத்தரும் வருது இல்லையே. ஆனால் நான் இப்போ 5 வயசு பாலகனாக கிளம்பி வந்துட்டேன். பட் என்ன நீங்கள் திருப்பி போன்னு சொல்கிறேளே, அதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய வைராக்கியத்தை டெஸ்ட் பண்ணுறார் நாரத மகரிஷி. அப்போ அவர் வந்து சொல்கிறார், அவனுக்கு வந்து உபதேசம் பண்ணணும், அதாவது பக்தி பண்ணணும், பகவானை அடையணும் அப்படிங்கிற ஒரு விவேகத்தோடு இப்போ கிளம்பி வந்திருக்கிற குழந்தைக்கு ஒரு குரு உபதேசம் அப்படிங்கிறது வந்து முக்கியம். அந்த குருநாதர் தானே காமிக்கணும் அந்த பக்தி அந்த குழந்தைக்கு எது தேவை அப்படிங்கிறது. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து துவாதசாட்சரி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் அவனுடைய காதில். அதை அப்படியே கண்ணை மூடிண்டு கிரகிச்சுக்கிறான். யார் அப்படின்னா, நம்மளுடைய துருவன் கிரகிச்சுட்டு கண்ணை மூடிண்டு பகவான்கிட்ட வந்து அப்படியே மனசை வச்சுக்கிறான். இப்போ வந்து பகவானுடைய ரூபம், ஏன்னா இத்தனை நாள் அவன் வந்து அம்மா காமிச்சு கொடுத்த பகவான் அப்படின்னு பகவானுடைய ரூபத்தை வந்து ஆற்றுல இருக்கிற சுவாமி படத்தில் பார்த்துருக்கான், கோவிலில் பார்த்துருப்பானா இருக்கும். ஆத்மார்த்தமாக அதை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத வந்து இது நம்மளுடைய நாரத மகரிஷி வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். பர்கா பீட்டம் நட்டவர வப்புகு கன்னிகா, அந்த ரூபத்தை காமிக்கிறார். எப்படி இருக்குது அப்படின்னா, அழகாக ஜிலுன்னு மயில் பீலியும் கிருஷ்ணர் கொண்டையும் போட்டுண்டு சாட்சாத்காரமாக அப்படி ஒரு சங்கு சக்கர கதா பத்மத்தோடு இருக்கக்கூடிய ஒரு குஞ்சு பாலகனாக இந்த ஒரு குருவாயூரப்பனுடைய ஒரு ஸ்வரூபத்தை அவனுடைய மனசுக்குள்ளே கொண்டு வரார் நம்மளுடைய நாரத மகரிஷி ஒரு குருவா. அப்போ அவனுக்கு வந்து அப்படியே அவர் சொல்ல அந்த பகவானுடைய அலங்காரத்தை அவர் சொல்கிறார். காதில் மக்கர குண்டலம் போட்டுருக்கான். அப்படியே கொவ்வை வாய் சக்கச்சவேன்னு ஒரு மந்தகாச புன்னகையோடு இருக்கக்கூடிய ஒரு அவனுடைய இதழ்கள் நன்னா வில்லா வளைஞ்சிருக்கக்கூடிய புருவம், பெரிய தாமரையினுடைய இதழ்களை போல இருக்கக்கூடிய நல்ல பெரிய கண்கள், அப்படியே எள்ளுப்பூ நாசி, அவனுடைய கிரீவம் கழுத்து அவ்வளோ அழகாக நீண்டு இருக்கு. கழுத்தில் கௌஸ்துப மாலை என்ன எல்லா ஆபரணங்களும் அணிஞ்சுட்டு இருக்கான். தோள்வளை போட்டுருக்கான். இடுப்பில் வந்து மேகலை கட்டின்னு இருக்கான். பட்டு பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கான். அப்படி ஒரு பாலகன ரூபத்தை வந்து இந்த பாலகனுடைய ஹிருதயத்தில் அப்படியே நிறுத்துறார். பார்த்துடுறான் குழந்தை. அந்த ஒரு தோன்றது, அந்த ஒரு பாவம் அதோட மனசுக்குள்ளே வந்துடுறது. அவனை சுற்றி அப்படியே ஒரு ஒளிவட்டம் மாதிரி ஒரு தேஜஸ் தோன்றது. அப்போ நாரத மகரிஷி சொல்கிறார், நீ எந்த இடத்துல போய் இந்த உபவாசமும்
உன்னுடைய தபஸை பண்ணணும் அப்படின்னா மதுவனம் அப்படிங்கிற யமுனா தீரத்தில் இருக்கக்கூடிய மதுவனத்தில் போய் நீ உன்னுடைய தபஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ உன்னுடைய தபஸை உபாசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆகர்ணிய அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து போடுறார். என்ன அப்படின்னா இதை வந்து துருவன் வந்து இந்த உபதேசத்தை கேட்டுண்டான் அப்படின்னு அர்த்தம். இந்த உபதேசத்தை மனசில் நன்னா வாங்கிக்கிறான் துருவன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அதனால வந்து அவனுக்கு வந்து கோபமாக இவ்வளவு இளைய தாயார் பேசியும் அந்த நிலைப்பிலையும் அந்த கோபம் வராமல் பகவானை உபாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு திருட புத்தி திருட பக்தி அவனுக்குள்ளே வந்திருக்கிறது வந்து அதி ஆச்சரியம். அதுவும் 5 வயசு பாலகனுக்கு அது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். எதனால அப்படின்னா ஒரு பெரிய மகா குரு யார் அப்படின்னா சாக்ஷாத் தாயார் தான் எல்லாருக்கும் முதல் குரு. அவதான வழி நடத்துகிறா. அந்த குழந்தைகளுக்கு பக்தின்னா என்னங்கிறத சொல்கிறா. அந்த குழந்தைகளுக்கு பகவான்னா என்னன்னு சொல்கிறா. சின்ன சின்ன ஸ்லோகங்களாகட்டும் பகவத் கதைகளாகட்டும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க ஒரு குடும்பத்திலும் ஒரு துருவன் இருப்பான். ஒரு குடும்பத்திலும் ஒரு பிரகலாதன் பிறப்பான் அப்படின்னு தான் நம்மளுடைய சாஸ்திரம் சொல்கிறது. அதனால வந்து இந்த பாரத தேசத்துக்கு எது அதி முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப அதி முக்கியம். ஏன்னா இந்த கதைகள்லேருந்து நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். அதனால வந்து அக்ஷர அபியாசம் கூட ஆகாத இந்த குழந்தைக்கு இப்படி பகவானை நல்ல விதத்தில் எல்லா முறைகள்லையும் அதை வந்து உபாசனம் பண்ணக்கூடிய கிரமம் இதெல்லாம் அவர் வந்து உபதேசம் பண்ணினது எல்லாத்தையும் நன்னா கிரகிச்சுட்டான் இந்த துருவன். அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா யமுனா தீரத்தில் இருக்கக்கூடிய மதுவனத்துக்கு போகிறான். அங்கே போய் அவனுடைய உபாசனையை அவன் தொடங்க போகிறான். அப்படிங்கிறத வந்து எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத தன்னுடைய 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ताते विषण्णहृदये नगरीं गतेन श्रीनारदेन परिसान्विदचित्तवृद्धौ बालस्त्वदर्पितमना क्रमवर्तिदेन निन्ये कठोरतपसा किल पञ्चमासान् निन्ये कठोरतपसा கடோரமான ஒரு தபஸ் பண்ணுறான். எப்படி அப்படின்னா கடுமையான அதுவும் எத்தனை மாதங்கள் 5 மாதங்கள் வந்து இந்த குழந்தை அப்படிப்பட்ட ஒரு தபஸ் பண்ண போகிறது. என்ன மாதிரியான தபஸ் அப்படின்னா அதாவது உத்தானபாதர் வந்து இளையாளோட பேச்சை கேட்டுண்டு ரொம்ப வருத்தப்படுறார். இந்த மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறார். இப்போ நாரத மகரிஷி என்ன பண்ணுறார் அப்படின்னா துருவனுக்கு வழி காமிச்சுட்டு துருவனுக்கு துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி பகவான் எப்படி இருப்பாருங்கிற ஒரு ரூப லாவண்யத்தை அவனுக்கு உணர்த்தி அவனை வந்து தபஸ் பண்ண அனுப்பிச்சுடுறார். திரும்ப அவருக்கு மனசில் ஒரு விஷயம் தோன்றது. என்ன அப்படின்னா என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, தான் ஆடலைனாலும் தன் சதையாடும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி இப்போ எங்கேயாவது இந்த உத்தானபாதர் கிளம்பி இந்த பிள்ளையை எங்கேயாவது சமாதானப்படுத்தி வாடா உன்னை நாற்றுக்கு அழிச்சுன்னு போகிறேன், அம்மா சொன்னது தப்பு தாண்டா அப்படின்னு எல்லாம் ஏதானும் சமாதானப்படுத்தி, அதுவும் பிஞ்சு பாலகன் அப்பாவே திருப்பி வந்து கூப்பிட்டுட்டார்னா திரும்பி போயிட்டான்னா இவன் எதுக்காக பிறவி எடுத்தான் அப்படிங்கிறது வந்து நிர்ணயமாகாமல் போயிடுமேன்னு நாரதருக்கு அந்த கவலை வந்துடுறது. நேராக உத்தானபாதனோட சபைக்கு வரார். உத்தானபாதன் அப்படியே சோகமாக இருக்கான். அப்படி இருக்கிறவனை பார்த்து கேட்குறார், என்ன ஆச்சு அப்படின்னதும் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுங்கிறத அவர் சொல்கிறார். நானும் உன்னோட குழந்தைய வழியில் பார்த்தேன், ஆனால் அவன் வந்து உன்னுடைய இந்த வம்சத்துக்கே ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், அப்படிப்பட்ட பாக்கியவானான இந்த குழந்தைய தயவு பண்ணி நீ உன்னோட ஆட்களை விட்டோ இல்லை நீயோ போய் அவனுடைய தபஸை கலைச்சுடாத. அவன் வந்து எந்த ஒரு காரியத்துக்கு போயிருக்கானோ அவனுக்கு அது ஜெயம் அப்படிங்கிறத வந்து சொல்லி நான் வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறார். அதை உத்தானபாதன்கிட்ட சொல்லும்பொழுது அங்கேயே அப்போ முன்னாடி துருவனை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை போடுறார். துருவனுக்கு கழுத்தில் வந்து ரக்ஷையாக இருக்கட்டும்னு அந்த மாலையை போட்டு அந்த குழந்தைய மதுவனத்துக்கு அனுப்புகிறார் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து உத்தானபாதன்கிட்ட சொல்கிறார். உத்தானபாதனுக்கு மனசு என்ன இருந்தாலும் அவன் வந்து அப்பா இல்லையா, அம்மா சிற்றமை திட்டினாலும் தன்னோட குழந்தைங்கிற ஒரு பாசம் அவனுக்குள்ளே இருக்குது.
அப்போ அவனுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ஆஹா, நல்ல வேளை நம்ம குழந்தை வந்து சரியான ஒருத்தரை வந்து சந்திச்சிருக்கான், சரியான உபதேசம் வாங்கிட்டு இருக்கான், சரியான ரீதியில் தான் அவன் போயின்னு இருக்கான் அப்படிங்கிறத வந்து பகவானுடைய அதி அற்புதமான ஒரு பிரசாதத்தை அடைய போகிறான், பரிபூர்ணமாக அவனுக்கு அது கிடைக்க போகிறது அப்படிங்கிறத வந்து அரசன்கிட்ட சொல்ல அரசனும் அதை புரிஞ்சுட்டு ஒரு மாதிரி சமாதானம் ஆறான். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, துருவன் அங்கே போயிடுறான். போய் மதுவனத்தில் வந்து தன்னுடைய தபஸை ஆரம்பிச்சுடுறான். என்ன அப்படின்னா 5 மாதங்கள் 5 மாதம் கடினமான தபஸ் பண்ணுறான். முதல்ல ஆகாரத்தை குறைச்சி அப்புறம் ஒன்றொன்னா குறைச்சிட்டு வரான். எதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பின்னாடி சொல்கிறார். அப்படிப்பட்ட குழந்தை வந்து என்ன அப்படின்னா, எந்த தீங்கு வந்துடுமோன்னு இந்த உத்தானபாதர் கவலைப்படுறார். அதெல்லாம் கவலைப்படாதேப்பா, நான் எல்லாம் அதுக்கு வந்து பகவான் அவனை ரட்சிச்சுண்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உத்தானபாதருக்கு நாரத மகரிஷி சொல்ல, மனசில் வந்து பலவிதமான எண்ணங்கள் மேலே 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 வரக்கூடிய ஒரு நிலைமை யாருக்கு அப்படின்னா இந்த 5 வயசு பாலகனுக்கு. என்ன சித்தானுவிருத்தமாக வரக்கூடிய எண்ணங்கள், குட்டி குழந்தை இல்லையா, அது போய் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணும்பொழுது தோணாதா, இங்கே பெரிய பெரிய புலி மிருகங்கள்லாம் சத்தம் போடுறது, யானை எல்லாம் நடந்து போகிறது, அந்த பக்கம் பெரிய பெரிய சிங்கம் புலி கரடி இதெல்லாம் வாசம் பண்ணக்கூடிய இடம், கீச்சு மூச்சுன்னு ஒரே சத்தம் எல்லாம், இதிலெல்லாம் மீறி அந்த குழந்தை வந்து ஒரு தபஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல வைராக்கியமாக எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனசில் லயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சி பட்டத்திரிக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதனால அவர் வந்து திரும்ப திரும்ப இவனை வந்து சிஷவே அப்படின்னு பாலகன்னு மனசில் அப்படியே வாங்கிக்கிறார். 5 மாதத்துலேயே இந்த குழந்தை பகவத் சாட்சா்காரம் கிடைச்சுடுத்தே இந்த குழந்தைக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போகிறார். அதுதான் பஞ்சமாசான்னு எழுதுகிறார். 5 மாதங்களில் வந்து மாதத்தில் இவன் எப்படி கிரமப்படி எப்படி இவன் வந்து ஒரு இது பண்ணினா, அவனுடைய தபஸை பண்ணினா அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா அன்னமய கோச்சம், அதாவது முதல்ல வந்து ஆகாரத்தை வந்து நிறுத்தணும். அன்னமய பிராணமய அப்படின்னா பிராணனை வந்து நிலைநிறுத்துறது. நம்ம அஷ்டாங்க யோகத்தில் பார்த்தோம் இல்லையா, பிராணனை கட்டுப்படுத்துறது, அந்த நம்மளுடைய பிராண சக்தியை கட்டுப்படுத்துறது. மனோமய மனசில் தோணக்கூடிய சித்த விற்த்திகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி, விஞ்ஞானமய அப்படின்னா வந்து சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய சகலமும் தன்னை வந்து அண்டாத அளவுக்கு தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி பகவான் உள்ள எதை அங்கீகாரம் பண்ணுறாரோ அந்த ஒரு விஷயத்திலேயே மனசெல்லாம் செலுத்தி அதுக்கப்புறமா அதுலேயே ஆனந்தமய அப்படியே லயிச்சு போயிடுறது. இந்த 5 அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய அப்படிங்கிறது வரைக்கும் அதை வந்து அப்படியே அனுபவிக்கிறான். அந்த தபஸ் 5 மாதம் குழந்தை வந்து அப்படி ஒரு தபஸை அனுபவிக்கிறது. அந்த தபஸை அனுபவிச்சதுக்கு அப்புறமா இதை பார்த்து என்ன ஆறுது அப்படின்னா, லோகத்தில் இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் அதி ஆச்சரியமாயிடுறது. எல்லா ஜனங்களாகட்டும், 14 லோகத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வர்களாகட்டும், கிண்ணறர்களாகட்டும், தேவேந்திரனாகட்டும், பிரம்மாவாகட்டும், சகல பேருக்கும் இந்த செய்தி அப்படியே பரவறது. என்ன அப்படின்னா, துருவன் ஒரு 5 வயசு பாலகன் அத்தியாச்சரியமாக தபஸ் பண்ணுறான் அப்படிங்கிறான். அப்படின்னு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அன்னத்தை விட்டுட்டான், பிராணத்தை ஸ்தம்பம் பண்ணியிருக்கான். பிராணஸ்தம்பம் அப்படின்னா அப்படியே என்ன சொல்கிறது, காற்று நம்மளுடைய பிராண வாயு இருக்கு இல்லையா, அதை ஸ்தம்பனம் பண்ணுறதுன்னா அதை அப்படியே நிலைநிறுத்தி வைக்கிறது. அது ஆடாமல் அசையாமல் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகுணுன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் அவாவா மூச்சு விடுறதுக்கே திணற ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா காற்று இல்லையே, பிராணஸ்தம்பம் பண்ணிட்டான் 5 வயசு பாலகன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு துருவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாட்சா்காரத்தையும் பகவான் எப்படிப்பட்ட ஒரு தர்ஷனத்தை கொடுக்க போகிறார், அது வந்து எப்படி பகவானுக்கு வந்து எந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது, எந்த ஒரு ரூபத்தில் பகவான் இங்கே வந்து துருவனுக்கு காட்சி தரப்போகிறார் அப்படிங்கிறத வந்து 6வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக பட்டத்திரி வந்து விளக்கியிருக்கார். பாகவதம் அதி அற்புதமாக அதை சொல்லியிருக்கு. ஸ்ரீபதியான குருவாயூரப்பனோட கருணையில் 17வது தசகத்தில் துருவ சரித்திரம் 5 ஸ்லோகம் வந்து பாவார்த்தம் நேத்திக்கு பார்த்தோம்.
சாக்ஷாத் குருவோட கிருப்பை, நாரத மகரிஷி குருவாக வந்து இங்கே துருவனுக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணுறார். வந்து குழந்தையோட மனசை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறார். அதாவது அது ஒரு டெஸ்டாட்டம் வைக்கிறார் பகவான் குருநாதர் வந்து குரு வந்து. ஆனாலும் வந்து குழந்தை வைராக்கிய குழந்தையாக இருக்குது. ராஜபுத்திரன் இல்லையா, அந்த ரஜஸ் அவனுக்கு நன்னாவே இருக்குது. அதனால் அவனுக்கு வந்து திரும்பி போகிறதுக்கான மனசெல்லாம் இல்லை. திரும்ப அப்பா கிட்டெல்லாம் போகிறதுக்கு அவனுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை. அழகாக அவன் நாரத மகரிஷிகிட்ட சொல்கிறான், ஒரு பகவானுடைய சாட்சா்காரம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்து தபஸ் பண்ணுறதுக்கு போயின்னு இருக்கேன் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறான். என்னுடைய சிறிய அம்மை சொன்னதை வந்து என்னுடைய அம்மாவும் அங்கீகாரம் பண்ணி என்னை அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் வந்து விஸ்வாமித்திரர் ராமச்சந்திரமூர்த்தியை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ அவருக்கு வந்து இவனை விட கொஞ்சம் பெரியவர் அப்போ ராமர். இருந்தாலும் வந்து தசரத சக்கரவர்த்தி வந்து ரொம்ப வருத்தப்படுறார். என்ன அப்படின்னா, இவன் வந்து ரொம்ப முக்த பாலகனாச்சே, இவனை நான் எப்படி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். ஆனால் இங்கே இவனுடைய தாயார் சுனீதி என்ன பண்ணுறா அப்படின்னா, பகவத் சாட்சா்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உன்னை பக்தி பண்ணு, தவம் பண்ணு அப்படின்னு உன்னோட அம்மா சொல்லியிருக்கா அப்படின்னா அதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு, தபசா ராஜ்யம் புருஷம் அப்படின்னு எப்படி உங்கள் அம்மா சொன்னாலோ அதுக்கு வந்து நீ சின்ன சுருச்சி தாயார் சொன்னதை வந்து நீ ஆசிரியம் பண்ணி நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுட்ட நாரத மகரிஷி இவனுக்கு வந்து அழகா துவாதசாட்சரி அப்படிங்கிற ஒரு மகாமந்திரத்தை வந்து அவனுக்கு வந்து உபதேசம் பண்ணுறார். பகவானை எப்படி வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த பிரேரணை எல்லாத்தையும் அழகாக சொல்லித்தரார். அதுபடி அவனும் வந்து தியானம் பண்ணி 5 மாதங்கள் கிரமமாக தியானம் பண்ணினதுனால வந்து அவனுக்கு எல்லாம் அழகாக அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இது எல்லா 5 கோஷத்தோட சுத்தியும் அவனுக்கு கிடைச்சி 5 மாதங்களில் இதுலேருந்தெல்லாம் வெளிப்பட்டு பகவத் சாட்சா்காரத்தை பார்க்கக்கூடிய ஒரு சமயம் வந்துடுறது. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, துருவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தன்னுடைய பிராணனை அடக்கிறான். நம்மளுடைய யோக சாஸ்திரத்திலேயே அழகாக நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எவன் ஒருவன் வந்து தன்னுடைய பிராணனை அடக்கி அது மூலமாக பகவானை தியானம் பண்ணுறானோ அவனுக்கு சித்த விருத்தி எல்லாம் அப்படியே நின்று போயிடும் அப்படிங்கிறதையும், பகவத் சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் யோக சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ பிராணஸ்தம்பம் பண்ணிட்டான். பிராணஸ்தம்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த மூர்த்தியை உபாசனை பண்ணிட்டு இருக்கானோ அந்த மூர்த்தியை வந்து தன்னுடைய பிராணனால் கட்டிடுறான் துருவன். அது அப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே என்ன ஆறுது அப்படின்னா, அங்கே இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் பிராணன் சுவாசம் விடுறதே ஒரு பெரிய கஷ்டமாக ஆயிடுறது. எல்லாருக்கும் புரியுறது. பிரம்மா இந்திராதி எல்லாரும் போய் பிரம்மா கிட்ட முறையிடுறா, பிரம்மா போய் பகவான்கிட்ட முறையிடுறா. அப்போ பகவான் வந்து சொல்கிறாராம், என்ன அப்படின்னா, இதுக்காகலாம் போய் எனக்கு துருவனை இப்போ இதை அவன் என்னையே பிராணஸ்தம்பம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா நான் என்ன அப்படின்னா, ஹிருதயத்தில் வந்து இப்போ யார் தபஸ் பண்ணிட்டு இருக்கா? துருவன் தபஸ் பண்ணல, அவனுடைய ஹிருதயத்தில் சாட்சாத் பகவானே தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத வந்து பகவான் அழகாக சொல்கிறார். சொல்லிவிட்டு அவருக்கு அதி ஆச்சரியமாக இப்போ இந்த துருவன் அப்படிங்கிற இந்த குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மனசில் தோணி போய்டுறது. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவன் எந்த ரூபத்தில், அதாவது ரொம்ப அழகாக வந்து குருநாதர் வந்து சொல்லுவார் எப்படி அப்படின்னா, அதாவது ஒத்துக்க மாட்டான். குரு வந்து என்ன சொல்கிறாரோ, என்னுடைய சுவாமி, என்னுடைய பகவான், என்னுடைய உபதேசம் இப்படி இருக்குது அப்படின்னு குரு காட்டின வழியில் போகக்கூடிய பக்தன் வேறு எதை காட்டினாலும் ஒத்துக்க மாட்டானான். அந்த மாதிரி துருவனுக்கு இப்போ வேற வந்து ஏதான ஒரு ரூபம், அவன் மனசில் இருக்கக்கூடிய ரூபம் அல்லாத வேற ஒரு ரூபத்தை எடுத்துட்டு தரிச்சிட்டு வந்தாலும் அதை வந்து அந்த குழந்தை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா நாரத மகரிஷி எந்த ஒரு ரூபத்தை நீ மனசில் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா. அந்த மந்திரத்தை மனசில் வச்சுன்னு அந்த குழந்தை 5 மாத காலம் அப்படி கடும் தவம் பண்ணுறது. இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, பகவான் வந்து கிளம்பி வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த 6வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வந்து பட்டத்திரி ஸ்மரிச்சுன்னு இருக்கார். तावत् तपोबलनृच्छ्वसिते दिगन्धे देवातितस्त्वम् उदयत् करुणार्द्रचेताः त्वद्रूपछिद्रसनिलीनमते पुरस्तात् आविर्बभूवित विभो
கருடாதிரூடக. பிரபுவான ஹே குருவாயூரப்பா அப்படின்னு வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக அழைக்கிறார் நம்மளுடைய குருவாயூரப்பனுக்கு. இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவான் வந்து இவனுடைய கடுமையான தவம் இதை பார்த்து என்ன ஆயிடுறது, எல்லா திக்குகளில் இருக்கக்கூடிய ஜனங்களும் எல்லா பிராணிகளும் சுவாசம் முட்டி, அதாவது சுவாசம் விட முடியாமல் திணறதை பார்த்துட்டு, இருந்தாலும் நமக்கு பகவானுக்கு வந்து இந்த துருவன் அப்படிங்கிற இந்த குழந்தையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அதீத ஆசை. அந்த ஆசையில் அவர் வந்து அப்படியே ரொம்ப அழகாக கிளம்பி வந்து இந்த குழந்தையை பார்க்கறதுக்காக வரார். அப்படி வரும்பொழுது எப்படி வரார் அப்படின்னா, கருடாதிரூடராக வராராம். கருடாதிரூடராக வரார். கருட வாகனத்தில் ஏறிண்டு அந்த குழந்தை சாட்சாத்காரமாக மனசில் என்ன தியானம் பண்ணுறதோ அந்த ரூபத்தை தரிச்சுண்டு பகவான் இறங்கி வரார். அப்படி இறங்கி வரும்பொழுது சாட்சாத் என்ன பண்ணுறா அப்படின்னா, மகாலட்சுமி தாயார் அம்மா இல்லையா, அவளுக்கு தான் அந்த வாத்சல்யம் தெரியும். 5 மாதமாக குழந்தை பச்சை ஜலம் கூட குடிக்கல, ஒன்றுமே சாப்பிடலை, அப்படியே கடும் தபஸில் இருக்குது. அப்படின்னது என்ன பண்ணுறது, இவர் சங்கு சக்கர கதாபாணியாக வரும்பொழுது அந்த சங்கை எடுத்து அழகாக அந்த பார்க்கடல்லேருந்து பாலை எடுத்து அதை கையில் கொடுக்குறாளாம். அம்மா சொல்கிறா, இதெல்லாம் பாகவதம் சொல்கிறது. அம்மா சொல்கிறாளாம், தாயார் வந்து இப்படி அவசரமாக எந்த பக்தாள் அப்படின்னாலும் போட்டது போட்டபடி அப்படி கிளம்பி போய்டுறேளே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். கஜேந்திர மோட்சத்துக்கு எப்படி பகவான் வந்தார் அப்படிங்கிறத, தாயாரை உதறிட்டு எப்படி வேகமாக கிளம்பி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ துருவனை பார்க்கறதுக்காக அப்படி கிளம்பி வராராம் பகவான். அப்படி வந்தவர் வந்து கையில் வந்து அம்மா, அதுதான் அம்மாங்கிறது இல்லையா, அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன பசி, எப்போ வயிறு குழையும், எந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு சாப்பாடு தரணும் அப்படிங்கிறதெல்லாம் சாட்சாத் தாயார் ஒருத்திக்கு தான் தெரியும். அதனால லோக மாதாவாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அந்த வெண் சங்குல வந்து அழகாக பாலை நிரப்பி கொடுத்து அனுப்புகிறாளாம், குழந்தைக்கு எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு. அப்போ இவர் வந்து அப்படி நிற்க வரார். இப்படி வந்த உடனே பார்த்தா அந்த காட்சி வந்து என்ன அப்படின்னா, துருவனுக்கு முன்னாடி வந்து அவர் அப்படி நிற்கிறார். சாக்ஷாத் கருடாதிரூடனா வந்து அப்படி நிற்கிறார். அந்த காட்சி வந்து துருவனை வந்து அசைக்கவே இல்லை. அந்த காட்சி என்னன்னா, அப்படி உன்மத்த தபஸில் இருக்கான். உன்மத்த தபஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அதீதம். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நம்மளுடைய வியாக்கியான கர்த்தாலாம் வந்து அப்பய தீட்சிதரோட ஒரு இதையும் வந்து சொல்கிறா, அதை நம்ம ஸ்மரிச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா, அப்படி பிராணஸ்தம்பம் பண்ணி நிறுத்தியிருக்கான் பகவானை மனசுக்குள்ள. எய்த்தாப்புல சாட்சாத் அதே பகவான் வந்து நிற்கிறது கூட அவனுடைய பிரஜைக்கு வரல. அப்படி வரலன்னதும் பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய மாயையால் அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை அப்படியே கலைச்சி விடுறார். கலைச்சா அவன் ஸ்தம்பிச்சு போயிடுறான். ஆஹா, மனசில் ஹிருதயத்தில் அப்படி ஒரு உருவம் இருந்ததே, அந்த ஆனந்த ரசத்தில் அப்படியே மூழ்கி இருக்கக்கூடிய துருவன் தன்னுடைய ஹிருதயத்தில் இருந்த ரூபத்தை காணாமல் அப்படியே பட்டார்னு கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்தா சாக்ஷாத் பகவான் அப்படியே கருடாதி ரூடனா அப்படியே சங்கு சக்கர கதா பத்மத்தோட எய்தாப்புல நிற்கிறத பார்த்து குழந்தை அப்படியே திணறி போய்டுறது. அந்த ரசம் மனசுக்குள்ள அந்த ஒரு பிரபாவம் வந்து கண்ணுக்கு எய்தாப்புல இப்படி பார்க்கறத பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு அப்படியே மூச்சு திணற மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு திணறது. அதுக்கு வாயிலேருந்து வார்த்தைகளே வரல. அது என்ன பண்ணும், எப்படி நமஸ்காரம் பண்ணும் இந்த பகவான் இல்லையா. அதுக்கு வந்து பெரிய படிப்பு இல்லை, ஏன்னா அக்ஷர அபியாசம் கூட ஆகாத ஒரு குழந்தை இது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அக்ஷர அபியாசம் கூட ஆகாத இந்த குழந்தை, இத்தினூண்டு குழந்தை, இந்த குழந்தை வந்து இப்போ அப்படியே கையை கூப்பி பகவானை பார்க்கறது, பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறது. அப்போ என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத வந்து அப்படி பிரமிச்சு போய் நின்னானாமே துருவன் அப்படின்னு வந்து பட்டத்திரி வந்து குருவாயூரப்பன்ட்ட கேட்குறார். உன்னுடைய ஸ்வரூபத்தை பார்த்து குழந்தை அப்படி நின்னானாமே அப்படின்னதும் ஆமாம் அப்படின்னு பட்டத்திரி வந்து அதுக்கு ரொம்ப அழகாக குருவாயூரப்பன் வந்து அங்கீகாரம் பண்ணுறான். இப்போ பகவானை பார்த்து அப்படியே எப்படி இருக்கான் அப்படின்னா, எப்படி நாரத மகரிஷி வந்து அவனுடைய இதை வந்து சொன்னாரோ அதே மாதிரியான ஒரு ரூப லாவண்யத்தை பார்க்கறது இந்த குழந்தை. பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிடுறது. அப்படி பிரமிச்சு போகிற இந்த குழந்தைக்கு வந்து பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவானுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிறதான். என்ன இருந்தாலும் ஒரு 5 வயசு பாலகன்
எப்படிப்பட்ட ஒரு ரஜஸ், ஒரு ராஜபுத்திரன், அவனுக்கு எப்படி ஒரு பக்தி, இப்படி ஒரு உன்மத்தமான பக்தி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, எப்படி சொல்கிறா அப்படின்னா, ஒரு நம்மளோட அப்பைய தீட்சிதர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, சதா சிவபக்தி. அவர் வந்து சிவபக்தியில் பெரிய பாண்டித்யம் எல்லாம் பண்ணியிருக்கார். பக்தின்னா அப்படி இப்படி இல்லை, அப்படி சிவநாமமும் சிவபக்தின்னா சதா சர்வ காலமும் அவரோட மனசில் ஓடிண்டே இருக்கக்கூடியது. ஒரு சமயம் அவருக்கு திடீர்னு தோணித்து என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து இந்த லாகிரி வஸ்துலாம் எடுத்துக்கிறா, ஒரு மயக்க நிலையில், ஒரு சமாதி நிலையில் எப்படி இருப்பா அப்படின்னு எல்லாம் யோஜனை பண்ணுறாளே, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிஷ்யாலெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த உண்மத்த நிலையில் பகவானை நான் எப்படி என்ன நினைக்கிறேன், என் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிறா. ஆச்சரியப்படுறா அவளுடைய சிஷ்யெல்லாம், இது என்ன சாத்தியமாகுமா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு அவளுக்கு. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறார், இந்த ஊமத்தங்காய் அப்படின்னு ஒரு காய் உண்டு, அந்த காயை அரைச்சி கொடுத்தா அவளுக்கு வந்து புத்தி பேதலிச்சிடும் கொஞ்ச நாழியில். அதாவது ஒரு உண்மத்த நிலைன்னா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியான ஒரு நிலை. அந்த நிலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைங்கோ. அதுக்கு மாற்று எல்லாரும் பயப்படுறா, நடுங்குறா. அவள்லாம் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுத்துன்னா இவ்வளோ பெரிய மகானிவர் அப்படிங்கிறதுனால அவள்லாம் பயப்படுறா. அப்போ அவர் வந்து சொல்கிறார், பயப்படாதீங்கோ, இதுக்கான மாற்று மருந்து என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை வந்து எனக்கு கொஞ்ச நாள் கழித்து அந்த மருந்தை எனக்கு கொடுத்தேன்னா நான் திரும்ப பழையபடி வந்துடுவேன் அப்படிங்கிறா. இருந்தாலும் அவெல்லாம் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு அதை கொடுக்குறா. அந்த ஊமத்தங்காயை அரைச்சி அவருக்கு கொடுத்த உடனே அவருக்கு அப்படியே ஒரு தலை சுத்தல் மாதிரி வந்து அவருக்கு அப்படியே தன்னை மறந்த வேற ஒரு நிலை, அந்த நிலைக்கு அவர் போயிடுறார், உண்மத்த நிலைக்கு போயிடுறார். போயினதுக்கு அப்புறமா அவர் என்னென்னமோ சொல்கிறார், அது எல்லாத்தையும் இவ எழுதுறா இந்த சிஷ்யாலாம். அதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்ச நாள் கழித்து இந்த மாத்து மருந்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து அவர் வந்து மீண்டும் தன்னோட நார்மலான எப்பவும் போல இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு, சாதாரண நிலைமைக்கு அவர் வந்துவிடுறார். வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆச்சரியம், எல்லாரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறா அப்பைய தீட்சிதருக்கு. அப்போ அப்பைய தீட்சிதர் கேட்குறார், நான் என்ன பண்ணினேன் அந்த சமயத்தில், அது ஏதாவது நோட் பண்ணி வச்சுருக்கேடா அப்படின்னு கேட்ட உடனே அவன் அந்த எழுத்தாணியில் எழுதியிருப்பா இல்லையா, அந்த ஓலைச்சுவடியை கொண்டு வந்து தரா. என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட உண்மத்த நிலையிலையும் அவர் பகவான் மேலே சிவ ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அப்படின்னா அவருடைய மனசில் எப்படிப்பட்ட ஒரு பக்தி பிரபகமாக இருந்திருக்கும், எப்படி பகவான் மேலே அந்த அந்த ஒரு சரணாகதத்துவம் அப்படிங்கிறது எப்படி அவருக்கு வந்திருக்க முடியும். அது இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட அவரால் எழுத முடியுமா, அவரால் அப்படி சொல்ல முடியுமா, பகவத் ஸ்துதி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிப்பட்ட பக்தார்கள். அந்த மாதிரி துருவனுடைய பக்தி அப்படி இருந்தது. பகவானை சாட்சாத்காரம் பண்ணணுங்கிற ஒரு வெறி அவனுக்கு பகவானை கண்ணுக்கு எய்தாப்புல பார்த்துட்டான். இப்போ பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, त्वद्दर्शनप्रमदभारतरङ्गितं तं त्रिग्म्यां निमग्नमिव रूपरसायने ते तुष्टुषमाणमवगम्य कपोलदेशे संस्पृष्टवानसि तरेण तदातरेण. இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் வந்து இவனை அப்படி பார்த்து விடுறார். இப்போ இந்த ஒரு ரசாயனம், இந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவனுக்குள்ள அப்படியே அவரோட ரூபத்தை பார்த்த உடனே கண்கள்லேருந்து அப்படியே தாரையாக ஜலம் கொட்டுறது. அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவனுக்கு பகவானை ஸ்துதி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பகவானுடைய புகழை சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. எய்தாப்பில் வந்து நின்ன பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது. ஆனால் அப்படியே பிரம பிடிச்சவனாட்டம் இருக்கான். இப்போ வந்து அந்த பாலையும் கொடுத்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் வந்து அவனுடைய கன்ன பிரதேசம், கன்னம் இருக்கு இல்லையா, கபோல தேசே அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. அந்த கபோல தேசே அதில் வந்து இந்த சங்கால பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற அவருடைய வெண்சங்கால அந்த கன்னத்தை அப்படியே தடவி கொடுக்குறார்.
பகவான். ஏன்னா அது குஞ்சு பாலகன் இல்லையா, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அவர் வந்து அப்படியே தாப்பில் நின்று அப்படி கம்பீரமாக பார்ப்பார். இது இத்தினோண்டு பாலகன், அவனை எடுத்து மடியில் வச்சுக்கிற கருட பகவான் மேலே உட்காண்டிருக்கிற பகவான் துருவனை தூக்கி தன்னோட மடியில் வச்சுண்டு அம்மா அனுப்பிச்சு அந்த பாலையும் கொடுத்து அந்த கன்னத்தில் வந்து ரொம்ப அழகாக அந்த பாஞ்சஜன்யத்தால் தடவி கொடுக்குறார். அப்படியே அவனுக்குள்ள என்னமோ பண்ணுறது, அந்த ஒரு அப்படியே அவனுக்கு தாங்க முடியல. இதை பார்த்து அவன் என்ன அப்படியே இந்த பகவத் தர்ஷனம் அப்படிங்கிறது வந்து இது அதாவது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு ஒரு வாக்கு உண்டு இல்லையா. பார்த்தவாளால் அதை சொல்ல முடியாது, சொன்னவா வந்து அதை பார்த்தவாளால் அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதை வந்து அனுபவித்து 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 தான் அதை வந்து அறிய முடியும் அப்படிங்கிறது தான் சத்தியம். அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் மொமெண்ட்டில் இப்போ துருவன் இருக்கான். அப்படி இருக்கிறதுனால அவனை பார்த்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி பண்ணின உடனே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சகல வேதமானதெல்லாம் அப்படியே அவனுக்கு வந்து அப்படியே பிரவகிக்கிறது அவனோட மனசில். வேத சாஸ்திரங்களும் சாரங்களும் அதோட ஸ்தோத்திரங்களும் எல்லாமா வருது. அப்படி வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சாக்ஷாத் பகவானை பார்த்து 5 வயசு குழந்தை அது வந்து அப்படியே ஒரு ஸ்துதி பண்ணுறது. துருவஸ்துதின்னு நம்மளுடைய பாகவதம் வந்து ரொம்ப அழகாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. துருவஸ்துதியில் வந்து ஒரு 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 11 ஸ்லோகம் ரொம்ப அழகாக வந்து அவன் பண்ணியிருக்கான். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தம் சஞ்சீவயத் அகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்சஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த ஸ்துதி. துருவன் ஸ்துதி பண்ணுறான் பகவானை பார்த்து. பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கிறான் அப்படின்னா, துருவன் வந்து அவனுக்கு வந்து என்ன ஆச்சரியமாக அவனுக்கு வேணும் அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். அப்படின்னா துருவன் வந்து என்ன அப்படின்னா, தனக்கு வந்து சத்சங்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். துருவன் வந்து அந்த துருவஸ்துதியில் வந்து பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, எனக்கு நல்ல சத்சங்கத்தை கொடு அப்படிங்கிறத இந்த 5 வயசு குழந்தை கேட்கறது. அப்படி கேட்குற அந்த குழந்தைக்கு வந்து பகவான் என்னெல்லாம் தரார் அப்படிங்கிறத வந்து 8வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாஸ்வமவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பஜஸ்வ பூயக சர்வோத்தரம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனம். அதி ஆச்சரியமான பதத்தை வந்து நம்மளோட பட்டத்திரி வந்து பிரயோகிக்கிறார். அப்படின்னா அதில் வந்து ஆச்சரியமே இல்லை. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இவனுக்கு என்ன, துருவனுக்கு என்னெல்லாம் அவன் கேட்குறானோ, என்னெல்லாம் அவன் ஆசைப்படுறானோ அதை கொடுக்கணும் அப்படின்னு பகவானுக்கு தாபமாக இருக்குது. ஆனால் அவன் துருவன் என்ன பண்ணுறான், அவன் எதையுமே ஆசைப்படல. பகவத் சாட்சா்காரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா யாரானும் ஏதானும் எனக்கு அல்பமான ஆசைகள் எல்லாம் கேட்க முடியுமா? கேட்க வராது. அப்படி கேட்குறவாளுக்கு பகவான் தரிசனமே தரமாட்டானே இல்லையா. அவனுடைய பக்தியை மெச்சி யார் ஒருத்தர் வந்து சரண்டர் ஆறாளோ அவளுக்கு தானே அது கிடைக்கும். அந்த மாதிரி இவன் வந்து தனக்கு எப்பவும் இந்த அஜ்ஞானம் அவன்கிட்ட இல்லாமல் அந்த ஒரு ஞானம் அவனுக்கு சித்தி ஆயிடுத்து. அந்த ஞானத்தை வச்சுட்டு அவன் பகவானை ரொம்ப அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்தோத்திரம் பண்ணினதுக்கு அப்புறமா பகவானுக்கு அதீத திருப்தி ஏற்பட்டு விடுறது. ரொம்ப அழகான ஒரு பதத்தை பட்டத்திரி இந்த இடத்துல உபயோகம் பண்ணியிருக்கார். வினிவிருத்தி ஹீனம் அப்படிங்கிற. என்ன வினிவிருத்தி ஹீனம் அப்படின்னா, புனராவృத்தியே இல்லை அப்படிங்கிறார். ஆவೃத்தின்னா மீண்டும் பிறக்கிறது, மீண்டும் அது உருவாகிறது இல்லையா. அந்த புனராவృத்தியே இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? புனராவృத்தின்னா திரும்ப திரும்ப உள்ள இந்த ஜன்மாந்திரம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்கல, அவனுக்கு கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுல பகவான் தீர்மானமாக இருக்கார். அப்போ ஏன் அப்படின்னா, எவன் ஒருத்தன் வந்து அர்ச்சிராதி மார்க்கம் மூலமாக அந்த அண்டத்தை கிழிச்சுண்டு பகவானுடைய சாட்சாத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய பகவான் யார் ஒருத்தன் அந்த யோகசாஸ்திர ரீதியில் தர்ஷனம் பண்ணிட்டானோ அவனுக்கு மீண்டும்
இந்த லோகம் கிடையாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதுதான் பாகவதமும் சொல்கிறது. இவனும் அப்படிப்பட்ட ஒரு யோக மார்க்கமாக இருந்து தானே இந்த 5 இதையும் அவன் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு பகவானை சாட்சாத்காரம் பண்ணியிருக்கான். அதனால இவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது அப்படிங்கிறது நன்னா புரியுறது. இதனால என்ன அப்படின்னா, எதனால இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் சித்தியாச்சு அப்படின்னா, அந்த பகவான் பாஞ்சசன்யத்தினால அவனுடைய கன்னத்தில் தொட்டார் இல்லையா, அந்த ஒரு சிலிர்ப்பு அது என்ன கொடுக்கறதுன்னா பிரவாகமாக அவனுக்கான ஞானத்தை அள்ளி வழங்கிறது. அந்த ஞானம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ புரிஞ்சுடுமே. ஒன்ஸ் இந்த ஞானம் வந்துடுத்து அப்படின்னா எது நமக்கு அவசியம் அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரிஞ்சிடும். அந்த விதத்தில் பகவானுக்கு இப்போ என்ன புரிஞ்சுது அப்படின்னா, பகவானுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, உனக்கு சாதாரணமாக ஒன்று அப்படியே ஒரு மோட்சகதிக்கு இந்த 5 வயசில் அனுப்பக்கூடிய வயசா, இது மோட்சகதிக்கு போகிற வயசா, அதனால நீ எதை ஆசைப்பட்ட, அப்பாவுடைய தொடையில உட்காரணும், அப்பா மடியில் நம்ம உட்காரணும் அப்படின்னா அப்பாவுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த அந்த குழந்தைக்கும் உண்டு இல்லையா. அதனால பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 36,000 வருஷம் அவனுக்கு ராஜ்ய பரிபாலனத்தை கொடுக்குறார். 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் கொடுத்துட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உன்னுடைய கடைசி நேரம் இந்த லோகத்தை நீ விட்டு கிளம்பணும் அப்படின்னு வரும்பொழுது ஒரு அருமையான புஷ்பக விமானம் பாரிஷதர்களோட உன்னை அழைச்சின்னு உனக்குன்னு ஒரு தனியான ஒரு பதவி, ஒரு லோகத்தை நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன், அந்த லோகத்தில் நீ சஞ்சாரம் பண்ணுவ அப்படின்னு பகவான் முன்னாடியே சொல்கிறான். ஏன் அப்படின்னா, என்ன லோகத்தை அவனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, எத்தனை நாள் இவன் வாழ போகிறான், எத்தனை நாள் இவனுடைய ஆட்சி இவன் இருக்க போகிறான் அப்படின்னா, பிரம்மாவோட ஒரு ஆயுட்காலம் முழுதும் அவன் ஆட்சி பண்ணினான் அப்படின்னு பின்னாடி சொல்கிறது. அதாவது எப்படி அப்படின்னா, பிரம்மாவோட ஒரு நாளே 1000 சதுர்யுகம். அப்போ 100 வருஷம் அது மாதிரி அவன் இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரகிருதி முடிஞ்சு, இந்த பிரகிருதி அப்படியே முடிஞ்சு கடைசியில் எல்லாம் இந்த மகா பிரளயம் எல்லாம் பகவானுடைய குக்ஷியில் ஒடுங்கும் பொழுது துருவனும் பகவானிடத்தில் போய் சேருவான் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். பகவான் ஏன் இந்த ராஜ்யம் அப்படிங்கிறத கொடுத்தார் அப்படின்னா, சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய ஆசை. பூரி கருணாய பகவான் எப்படி அப்படின்னா, அல்பமாக கொஞ்சமாலாம் கொடுக்கறதுக்கு சுவாமிக்கு தெரியாது இல்லையா. ஒரு பக்தன் தன்னை மொத்தமாக தந்துட்டான் அப்படின்னா பகவான் அவனுக்கு மேலே 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 அவன் கேட்கறதுக்கு மேலே கொடுப்பார். ஏன்னா அவருக்கு இந்த கொஞ்சமாக கொடுக்கறது, அல்பமாக இன்னைக்கு இது போகிறோம் அப்படின்னு நிறுத்துறது, அதெல்லாம் பகவானுக்கு இஷ்டம் இல்லை. பகவானுக்கு அசாத்திய ஆசை, எப்படி அவளுக்கு பண்ணிகிட்டே இருக்கணும் கிருப்பை அப்படிங்கிறது தான். அதனால இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, சகலமும் இந்த ராஜ்யத்தை கொடுத்ததுலேருந்து என்ன கொடுக்குறாரு, என்ன புருஷார்த்தத்தை கொடுத்தாரு அப்படின்னா, தர்மம் அர்த்தம் அப்படிங்கிற இந்த புருஷார்த்தத்தை கொடுத்து விடுறார். காமனையாக அவன் என்ன வேண்டின்டான் அப்படின்னா, தன்னுடைய அவனுக்கு என்ன வேணும்னு அவன் ஆசைப்பட்டான், சத்சங்கம் வேணும்னு ஆசைப்பட்டான். அதுதானே அவனுடைய விஷ். காமனைனா டிசையர். அந்த ஒரு டிசையர் அவனுக்கு என்ன இருந்தது, ஒரு சத்சங்கம் வேணும். அதனால பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவனுக்கு மோட்சகதியை கொடுக்குறார். எந்த மாதிரி இடத்துல மோட்சகதி கொடுக்குறார் அப்படின்னா, சப்தரிஷி மண்டலத்தில் நடுவில் துருவ மண்டலம் அப்படிங்கிறத வைக்கிறார். அந்த துருவ மண்டலத்தில் போய் துருவன் இருக்க போகிறான். அப்போ இந்த சப்தரிஷி மண்டலம்ங்கிறது என்னது, அதுதான் சத்சங்கம். அங்கே இருக்கிற அத்தனை ரிஷிகளும் என்ன பண்ணுவா அப்படின்னா, சதா சர்வ காலமும் கதாசிரவணம், அந்த கதையை கேட்டு கேட்டு அதையே அவனுக்கு அப்படியே மனசில் போட்டு பானம் பண்ணிக்கணும், எப்பவும் அந்த கதாசிரவணத்தையே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தானே அந்த சத்சங்கம் அவனுக்கு. அந்த சத்சங்கத்தை அவன் அந்த சத்சங்கத்தை அவனுடைய காமனையாக இருக்கக்கூடிய சத்சங்கத்தை பகவான் அவனுக்கு கொடுக்குறார். அது மாத்திரம் இல்லை, இப்படி சமஸ்த புருஷார்த்தங்களையும் கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நாரத மகரிஷி உத்தான பாதரை போய் பார்க்குறாரு இல்லையா. இவன் காட்டுக்கு போகும்பொழுது போய் பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அசாத்தியமான ஒரு இடத்துக்கு உன்னுடைய பையன் போவான், அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையை தேடி தரப்போகிறான் உனக்கு, அப்படிப்பட்ட ஒரு பெருமையாக நீ வாழப்போகிற, அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக அவன் இருப்பான்னு அவர் சொன்ன வாக்கு. அது குரு வாக்கை எப்போவுமே பகவான் பொய்ப்பிக்கவே முடியாது.
ஏன்னா ஒரு குருவனுடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பு இருக்குது. அதனால பகவான் அதை பொய்யாக்கவே முடியாது. அந்த ரீதியில் பார்த்தாலும் நாரத மகரிஷியோட வார்த்தை பொய்யாகாத அளவுக்கு 36,000 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். அதுக்கப்புறம் அவன் அந்த ராஜ்யத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விஸ்தீர்ணமாக நம்மளுடைய பட்டத்தில் சொல்கிறார். அப்புறம் என்ன அப்படின்னா அந்த தாயார் சுருச்சிக்கும் அந்த உத்தமனுக்கும் என்ன ஆறுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறார். இப்போ என்ன அப்படின்னா இப்போ பகவானுக்கு நன்னா தெரிஞ்சு விடுறது இல்லையா, இந்த குழந்தை நன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போகணும். ஏன்னா இதுக்கு உடனே மோட்சகத்தையை கொடுக்கக்கூடாது. அதை தான் பாகவதத்திலே அழகாக சத்ரிஷத் வருஷ சாகசிரம் அப்படிங்கிறது 36,000 வருஷம். அதை தான் பட்டத்திரியும் என்ன சொல்கிறார் அப்படின்னா சர்வோத்தரம் அப்படிங்கிறார். அப்படின்னா சப்தரிஷிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ரிஷி மண்டலத்தில் துருவ மண்டலத்தில் இப்போ அவன் இருக்க போகிறான். புனராவிருத்தி அப்படிங்கிறார், வினிவிருத்தி ஹீனம் அப்படிங்கிறார். மீண்டும் பிறப்பு அப்படிங்கிறதுல அவன் வரவே மாட்டான். அது மேற்கொண்டும் அவனுக்கு என்ன அப்படின்னா சர்வோத்தரம், எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதான ஒரு பதம். என்ன பதம் அப்படின்னா அந்த துருவ பதம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அனுபவி அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஆபஷாது தான் நான் சொன்னா அப்படின்னா நீங்கள் சொன்னேலாமே அப்படின்னு குருவாயூரப்பன்கிட்ட கேட்க, ஆம் நான் சொன்னேன், துருவனுக்கு இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு உத்தரவு நான் அவனுக்கு கருணா கட்டாட்சம் பண்ணினேன் அப்படின்னு நம்மளுடைய குருவாயூரப்பன் அது ரொம்ப அழகாக அங்கீகாரம் பண்ணுறார். 9வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இத்யூச்சிஷி த்வயி கதே நிருபநந்தனோசௌ ஆனந்திதா கில ஜனோ நகரீமுபேதஹ ரேமே சிரம் பவதனுக்ரக பூர்ணகாமக தாதே கதே சவனமாதிருதராஜ்யபாரக. இங்கே இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வர்றார் இத்யூஷிஷி. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா ஆனந்தாத் அகில ஜனோ நகரீம் உபேதக அப்படிங்கிற, அதாவது அந்த நகரத்தில் உத்தானபாதருடைய அந்த நகரம் இருக்கு இல்லையா, அவருடைய ராஜ பரிபாலனம் பண்ணுறதுக்கு இப்போ துருவன் போக போகிறானே அங்கே, அந்த இடத்துக்கு என்ன அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் தெரியறது என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டத்தை இந்த சுனிதி அனுபவிச்சா, இந்த சுனிதியினுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய துருவன் எப்படி அனுபவிச்சான், அதுக்கப்புறமா இந்த சுருச்சி எப்படி கோச்சுண்டா, இது எல்லாம் அவள் பார்க்குறா. அத்தனை பேருக்கும் நன்னா தெரியும் குழந்தை மதுவனத்தில் போய் யமுனா தீரத்தில் தபஸ் பண்ண போனதெல்லாம் தெரியும். இதையெல்லாம் இவ ஸ்மரித்து பார்க்குறா. அதெல்லாம் ஸ்மரித்து அவளுக்கு அப்படியே ஒரு ஆனந்தமாக இதை பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறா. அப்படியெல்லாம் பேசிக்கும் பொழுது நடுவழியில் மந்திரோபதேசம் பண்ணின நாரத மகரிஷியை பற்றி நினச்சிக்கிறா. அங்கேருந்து பகவான் வைகுண்டத்துலேருந்து நேரில் அனுகிரகம் பண்ணினது நினச்சிக்கிறா. இதெல்லாம் பார்த்து நினச்சி அவளுக்கெல்லாம் அசாத்திய சந்தோஷம் கிடைக்கிறது. அதனால் என்ன அப்படின்னா பவதனுகிரக பூர்ண காமக அப்படின்னா பகவான் ராஜ்யத்தை ஆள்ற அரசனுக்கு இப்போ சில துன்பங்கள்லாம் என்ன அப்படின்னா அவனால் என்ன பண்ண முடியல அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது எப்படின்னா இந்த ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு குடை அப்படிங்கிறார், அதாவது அம்பர்லா. எப்படின்னா ஸ்வஹஸ்த திருதா தண்டம் விவாத பத்திரம் அப்படிங்கிறார். அதாவது ராஜ்யம் அப்படிங்கிற அந்த தாழ கொடையை பிடிச்சுட்டு இருக்கிறவனுக்கு எப்படி தன்னோட கொடைக்கு கீழே அந்த நிழல்னால எப்பவும் ஒரு சுகம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நிச்சயமாக என்ன அந்த கையினால் பிடிச்சுட்டே இருக்கோமே அந்த சிரமம் இருக்கும், கையை வலிக்கும் இல்லையா. ஆல்வேஸ் ஒரு கொடையை பிடிச்சுட்டே இருந்தோம்னா கையே மறத்து போயிடும். ஆனால் என்ன வெயில் அடிக்காமல் அந்த குளுமையில் நம்ம இருக்க முடியும். இருந்தாலும் கைகளுக்கு ஒரு வலி இருக்கிற மாதிரி இங்கே துருவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பகவானுடைய இந்த கிருப்பையினால் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, எந்த குறைவுமே இல்லாமல் நித்திய சுகம் சந்தோஷமாக தன்னுடைய எல்லா ராஜ்ய பரிபாலனத்தையும் பண்ணுறான். இருந்தாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன தோன்றது அப்படின்னா எப்பவும் இந்த பகவத் தியானமும் இந்த பகவத் கதைகளை கேட்குறதும், ஏன்னா இவன் ஒரு பெரிய
பாகவதன் இல்லையா துருவன், அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுனால தானே அந்த 5 வயசு குழந்தை அப்படி ஓடி போகிறது, போய் பகவானை சாட்சாத்காரம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய தபஸ் பண்ணுறது. அதனால அவனுடைய மனசில் சதா சர்வ காலமும் இது இருந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம என்றைக்கும் என்னை விட்டு இது போயிடக்கூடாது, இந்த சத்சங்கம் எப்பவும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அவன் ரொம்ப ஆச்சரியமாக எல்லா இடத்துலையும் வேண்டிக்கிறான். அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். 10வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யக்ஷேன தேவ நிகதே புனருத்தமேஸ்மின் யக்ஷைஹ சயுத்த நிரதோ விரதோ மனுக்தியா சாந்தியா பிரசன்ன ஹிருதயாத் தனதாது பேதாத் த்வத்பக்திமேவ சுத்ருடாம் அவ்ருணோன் மகாத்மா. என்ன அருமையாக எழுதியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சுருச்சி 2வது மனைவியாக இருந்தா இல்லையா உத்தானபாதருடைய, இவனுடைய சிற்றம்மை சுருச்சிக்கும் அந்த உத்தமனுக்கும் என்ன கதி ஆறுது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார் நம்மளுடைய பட்டத்திரி. இந்த உத்தானபாதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் தனியாக இந்த மாதிரி தெரிஞ்சு விடுறது, துருவனுக்கு பகவத் சாட்சாத்காரம் கிடைச்சுடுத்து அப்படின்னது, துருவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு உத்தானபாதன் காட்டுக்கு கிளம்பி போயிடுறார், தானும் தபஸ் பண்ணுறதுக்காக. இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, இந்த இளைய தாயோட பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த உத்தமன் என்ன பண்ணுறான், காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அப்போ காட்டுக்கு வேட்டையாட போகும்பொழுது குபேரனோட வேலைக்காரன் யக்ஷன், அந்த யக்ஷர்கள் கிங்கணர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த யக்ஷன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, இந்த உத்தமனை காட்டில் கொன்னுடுறான். இந்த உத்தமனோட இந்த உத்தமன் இறந்து போயிடுறான் காட்டில். அப்போ அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, அவனை தேடின்னு இந்த தாய் சுருச்சி அம்மா என்ன பண்ணுறா, அவளும் ஓடி போய் பார்க்குறா, தன்னோட குழந்தை என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம போன குழந்தையை காணுமே அப்படின்னு அவள் தேடிட்டு போகும்பொழுது அங்கே இந்த காட்டு தீ அப்படிங்கிறது அப்பப்போ வரும். 2 மரங்கள் ஒராசிண்டு மூங்கில் ஒராசிண்டு தானாகவே பிடிச்சுன்றும் காட்டு தீ. அது எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாது, அசாத்தியமாக வந்துடும். அந்த காட்டு தீயில இந்த சுருச்சியும் அப்படியே கரிஞ்சு போயிடுறா அதில். அதாவது இதில் பின்னாடி பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது, அதாவது சித்த விருத்தி எப்படி இருக்கோ அதற்கான பலன் அது நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நினச்சி நல்லதையே எண்ணத்தில் கொண்டு நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லவாளாகவே இருக்கணும் அப்படின்னு யார் ஒருவன் ஆசைப்படுறானோ அவனுக்கு பகவான் அதையே தான் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கூட ஒரு நல்ல விஷயம் இல்லாத எதையுமே நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் பெரிய பெரிய சத்சங்கங்கள் இதிலெல்லாம் ஈடுபடணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இப்போ இவளுக்கு சுருச்சிக்கும் இந்த நிலைமை ஆயிடுத்து, இந்த உத்தமனுக்கும் இப்படி இறந்து போயிடுறான். இதை கேட்ட துருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவசரம் இல்லை, அவனுக்கு பாசம், தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய உத்தமன் இறந்து போயிட்டானே அப்படிங்கிறதுனால இவன் போய் என்ன பண்ணுறான், இந்த துருவன் தன்னுடைய படையெல்லாம் திரட்டி எடுத்துட்டு நேராக இந்த யக்ஷனோட சண்டை போடுறான். யக்ஷனோட எல்லா யக்ஷர்களோடையும் இவன் யுத்தம் பண்ணுறான். இப்போ என்ன ஆயிடுறது, இந்த சுவாயம்பு மனு யார், இவர் தானே பாட்டனார் இல்லையா, கொள்ளு தாத்தா இல்லையா, தாத்தா இல்லையா, அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே சொல்கிறார், இந்த மாதிரி துருவன்ட்ட சொல்கிறார், துருவா இது நீ பண்ணக்கூடிய காரியம் இல்லை. ஏன்னா பகவத் பக்தி பண்ணி பகவத் சாட்சாத்காரம் பண்ணின உனக்கு இந்த சண்டையெல்லாம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல அவர் சொன்ன உடனேயே துருவனுக்கு அது தெரிஞ்சு போய்டுறது. ஆஹா, நம்ம பண்ணினது எவ்வளோ பெரிய தவறுன்னு சொல்லி யுத்தத்தை அப்படியே நிறுத்தி விடுறான். அவன் நிறுத்தினது என்ன ஆகுதுன்னா, யக்ஷர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரன் ரொம்ப சந்தோஷம் அடையிறார். இவன் யக்ஷர்களோட சண்டையை நிறுத்திவிட்டான் அப்படின்னதும் நேராக துருவன்ட்ட வரார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தேவன், யக்ஷதேவன், யக்ஷர்களுக்கெல்லாம் நான் அதிபதி, அதனால் உனக்கு என்ன வரம் வேணுமோ நீ அந்த வரத்தை என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல, திரும்ப துருவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீங்கள் பகவான் இல்லையா, குபேரனும் ஒரு பகவான் தானே, அதனால் தங்களிடத்தில் இருக்கிற பக்தி எனக்கு எப்பவும் சலிக்காமல் இருக்கணும், அலுப்பு தட்டாமல் இருக்கணும். ஒரு பக்தி பண்ணுறவனுக்கு அலுப்புங்கிறதே வரக்கூடாது. வராமல் இருக்கிறவனால தான் சரியான பக்தியை பண்ண முடியும். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று ப்ரொபோஷனல். ஒருத்தனுக்கு பக்தி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அலுப்பு தட்டிடுதுன்னா அந்த பக்தியில் ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம்.
எவன் ஒருத்தன் வந்து ஸ்ரத்தையாக பக்தி பண்ணிகிட்டே இருக்கானோ அவனுக்கு அதில் அலுப்பே தட்டாது. அதை தான் அங்கே அவன் கேட்குறான். அதை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறான் குபேரன்ட்ட, எனக்கு அந்த மாதிரி எப்போவுமே ஒரு சத்கத்தியை கொடுங்கோ, அந்த சத்கிருப்பையை கொடுங்கோ, அந்த சத்சங்கங்களை கொடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறான். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சுனீதி வந்து அப்படியே நிர்கதியாக இருக்கா. அவளுக்கு வந்து வேறு வழியே இல்லை. அவள் யார் அப்படின்னா, அப்படிப்பட்ட குணவதியாக இருக்கக்கூடிய சுனிதி, சகல சுஷீலங்களையும் உடைய சுனிதி. ஆத்துக்காரும் இப்போ கிளம்பி உத்தானபாதரும் காட்டுக்கு தபஸ் பண்ண போயிட்டார். தன்னுடைய இவளாக இருந்த ரெண்டாவது மனைவியாக இருந்த சுருச்சி இறந்து போய்டுறா, அந்த குழந்தை இறந்து போய்டுறது. இதெல்லாம் பார்த்து ஒன்னொன்னும் அவளுக்கு ஏதோ கஷ்டங்கள் இப்படி மேலே மேலே வந்துட்டே இருக்கே அப்படின்னு வந்து அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் அவளை கட்டி காப்பாற்றுறது என்ன அப்படின்னா தெய்வ பலம். அவளுக்கு வந்து பகவானிடத்தில் அதீதமான பிரேமையும் பக்தியும் நம்பிக்கையும் நிறைய இருக்கு. இந்த நம்பிக்கையும் பக்தியும் பிரேமையும் இல்லாததுனால தான் இந்த உத்தவனும் அந்த சுருச்சியும் இப்படி மரிச்சு போனா அப்படிங்கிறது வந்து நன்னா புரியுறது. அதனால இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, துருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மிபதி அவரோட பகவான் இல்லையா, சாக்ஷாத் வைகுண்டபதியோட பூர்ணமான அனுகிரகம் அவனுக்கு வந்து நிறைய கிடைக்கிறது. அதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பகவத் சாட்சா்காரத்தை பார்த்தது மாத்திரம் இல்லை, இந்த சின்ன பால்யத்திலேயே நமக்கு கெடுதல் பண்ணின தாயாருக்கெல்லாம் இப்படி ஆயிடுதே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவனுக்கு புரிஞ்சுன்றதுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கூட அகங்காரம் மமக்காரம் இது எல்லாம் ஒழிஞ்சு போய் ஒரு நல்ல ஒரு பிரஜையாக அவன் இருந்து அந்த ஜனங்களை எல்லாம் காப்பாற்றிட்டு வரான். அப்படியெல்லாம் அவன் காத்துன்னு இருக்கான். தன்னுடைய வைகுண்ட பதவி தனக்கு கிடைக்கணும், தன்னுடைய மோட்ச பிராப்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான மனசை வச்சுண்டு எப்பவும் சதா சர்வ காலமும் பகவத் தியானமும் சத்சங்க வாழ்க்கையே தனக்கு வேணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப திருட நம்பிக்கையோட இருக்கான். அவனுக்கு குபேர தரிசனம் கிடைச்சதே இதனாலெல்லாம், இந்த நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால தான் அவனுக்கு வந்து குபேரனோட தரிசனமே கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார் பட்டத்திரி. அப்படிப்பட்டவனாக இருக்கிறவன் வந்து எப்படி துருவபதம் அடையிறான் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்தே பவத் புருஷநீத விமானயாதோ மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோ யமாஸ்தே ஏவம் ஸ்வப்ருத்ய ஜனபாலனலோலதீஸ்த்வம் வாதாலயாபனிருந்தி மமாமயௌகான். இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடைசி ஆயிடுத்து. இப்போ அவனுடைய கடைசி காலம் முடிய போகிற சமயம் அவனுக்கு என்ன அப்படின்னா, பகவான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார் இல்லையா, சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா, என்னோட பாரிஷதர்கள் வந்து உனக்கு விமானத்தை அனுப்புவா அப்படின்னு. அந்த பகவானுக்கு அதீத ஆனந்தமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, வைகுண்டத்தில் வசிக்கக்கூடிய பார்ஷதர்கள் அவளோட சுனந்த நந்தர்கள்னு பேர் அவளுக்கு. அந்த சுனந்த நந்தர்கள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு திவ்யமான விமானத்தை எடுத்துட்டு வரா. அதில் வந்து துருவனை அழைக்கிறா. அவள்லாம், துருவா உன்னுடைய காலம் ஆயிடுத்து, நீ இனிமே உன்னுடைய பதவி உன்னுடைய துருவ பதத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து துருவ பதத்தில் அழைச்சிட்டு போகிறதுக்காக வரா. இதே வந்து இந்த இடத்துல பாகவதம் ரொம்ப என்ன அழகாக சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப நிறைய ஸ்லோகங்களில் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, யார் ஒருத்தன் வந்து தன்னோட அதாவது எதெல்லாம் அழிந்து போகக்கூடியது அப்படின்னு பாகவதம் சொல்கிறது என்ன அப்படின்னா, தன்னோட தேகம், தன்னோட உடனாக இருக்கக்கூடிய பத்தினி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சிநேகிதர்கள், தன்னோட சைன்யம். இவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தால் அவனுக்கு எவ்வளோ பெரிய சைன்யங்கள்லாம் இருக்கும், ஏகப்பட்ட பொக்கிஷம், அத்தனை பேரும் ஸ்திரீகள்லாம் வசிக்கக்கூடிய அழகான அந்தப்புறம், அதில் விளையாடக்கூடிய இடங்கள், சமுத்திரம் போல அகழி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பூமண்டலம், இவை எல்லாமே காலத்தினால அழியக்கூடியது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. யாருக்கு? துருவனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எங்கே பக்தி பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த இடத்துல யார் பக்தி நிறையா பண்ணினான்னு இதுக்கு முந்தின சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம். நரநாராயண மூர்த்தியாக அவதாரம் பண்ணின பகவானே நரனாவும் நாராயணனாவும் பத்ரிகாசிரமத்தில் வந்து ரொம்ப அழகாக அவள் வந்து
தபஸ் பண்ணி எல்லாருக்கும் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு தபஸாவா பண்ணிட்டு இருக்கா. அந்த தபஸை நடக்கக்கூடிய அந்த அந்த பத்ரிகாசிரமத்துக்கு இப்போ துருவன் அங்கே போயிடுறான். அங்கே போய் அங்கே தபஸ் பண்ணுறான். எல்லாம் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டான். 36,000 வருஷத்தினுடைய முடிவில் இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன் நேராக அங்கே போகணும். ஏன்னா இவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாலும் சரி, இவ்வளவெல்லாம் போக வாழ்க்கையை அனுபவித்தாலும் உள்ளுக்குள்ள அப்படியே தைலதாரையாக அவனுக்கு பகவானுடைய பிரீத்தி, பகவானுடைய கிருப்பை, பகவானுடைய அனுகிரகம் ஓடிண்டே இருக்கு அவனோட மனசில். அதனால அவனுக்கு அதுலேருந்து மாற்றமே இல்லையா. அதனால அவன் எப்போ நினைச்சாலும் தபஸுக்கு போக முடியும். அந்த இதிலெல்லாம் இந்த அல்பத்திலெல்லாம் அவன் விழலை. அதனால அவன் அங்கே ரொம்ப அழகாக நாராயணன் இடத்துல போய் எப்பவும் இடைவிடாத பக்தி நமக்கு லபிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப மனசில் நினச்சிண்டு அவன் அங்கே போய் தபஸ் பண்ணுறான். எங்கே அப்படின்னா பத்ரிகாசிரமத்தில் போய் தபஸ் பண்ணுறான். அப்படி பண்ணக்கூடிய இடத்துல இப்போ யார் வரா அப்படின்னா, இந்த பார்ஷதர்கள் எல்லாரும் வரா. எதை அழைச்சிட்டு ஒரு பெரிய விமானத்தை எடுத்துட்டு வரா. விமானத்தை எடுத்துன்னு வந்துட்டு இப்போ இந்த விமானத்தில் ஏற சொல்கிறா. ஏறும்பொழுது அவர் அங்கே இருக்கக்கூடிய பத்ரிகாசிரமத்தில் பல ரிஷி முனிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. அவள் எல்லாருக்கும் போய் சாஷ்டாங்கமாக துருவன் நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட அகங்காரம் மமக்காரம் எல்லாம் அவனோட தேகத்தை விட்டு மறைஞ்சு போயிருக்கு. அப்படிப்பட்டவன் அந்த பத்ரிகாசிரமத்தில் இவாளை பார்த்துட்டு அந்த சுனந்தநந்தர்கள் நமஸ்கரிக்கும் பொழுது பகவான் நாமாவை சத்தமாக சொல்கிறான். யாரு? துருவன். ஜெய விஜயீ பவா, நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, அனந்தா அப்படின்னு பகவான் நாமாவை ரொம்ப சத்தமாக சொல்கிறான். அதனால அந்த துருவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அலக்னந்தாங்கிற கங்கையில் ஸ்நானம் பண்ணுறான். ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மகான்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம் துருவன். அப்படி கிளம்புறார். அப்படி கிளம்பும் பொழுது என்ன அப்படின்னா, அப்போ அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வியாக்குலம் என்ன தோன்றது அப்படின்னா, என்னை இத்தனை காலம் என்னை காப்பாற்றி என்னை வளர்த்துண்டு வந்த என்னுடைய அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. இந்த சுனிதி அம்மா எனக்காக. அவளை நான் அப்படி அம்போன்னு விட்டுட்டு போக முடியுமா? ஏன்னா சுனிதி இருக்கா இன்னும். அம்மாவை நான் இப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ஷதர்கள்ட்டெல்லாம் இவர் வினயமாக கேட்குறார். என்னுடைய தாயாரை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னதும் அவள்லாம் சொல்கிறா, ஹே துருவா அங்கே பார் மேலே அப்படின்னு காமிக்கிறா. அம்மா அதற்கு முன்னாடி பகவான் அனுப்பின ஒரு விமானத்தில் அவனுடைய தாயார் நேராக சொர்க்கத்துக்கு போயின்னு இருக்கா. ஏன்னா ஒரு பக்தனுடைய மனசில் என்ன தோணும் அப்படிங்கிறது சாக்ஷாத் பகவானுக்கும் குருநாதருக்கும் மாத்திரமே தெரியும். அதுதான் சத்தியம். ஏன்னா எப்போ ஒரு பக்தன் என்ன ஆசைப்படுறானோ, என்னெல்லாம் நினைக்கிறானோ, அதை எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியமும் ஒரு தகுதியும் ஒரு சந்தோஷமும் யாருக்கு உண்டு அப்படின்னா சாக்ஷாத் பகவானுக்கு தான் உண்டு. பார்க்குறான், அவனுக்கு அதீத சந்தோஷம். அப்படி கண்லேருந்து அவனுக்கு ஜலம் வருது. என்னென்னா தன்னுடைய அம்மாவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பதவி கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். அதனால தான் இந்த இடத்துல பட்டத்திரி ரொம்ப அழகாக ஒரே ஒரு பதம் போட்டிருக்கார். மாத்ரா சமம் அப்படிங்கிற எங்கே போட்டிருக்கார்? மாத்ரா சமம் துருவபதே முதிதோய மாஸ்தே அப்படிங்கிறார். வர விமானத்தில் மாத்ரா சமம். மாத்ரான்னா அம்மாவையும் அழைச்சிண்டு இந்த மாதிரி அவன் துருவ பதவிக்கு போகிறான். துருவத்தில் அங்கே இருக்கான். அப்போ என்ன அப்படின்னா பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார். துருவபதே ஆஸ்தே, துருவஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அதனால அங்கே இப்போவும் இன்னிக்கும் அந்த துருவ மண்டலத்தில் ஒரு துருவ நட்சத்திரமாக பிரகாசம் பண்ணிட்டு இருக்கான் நம்மளுடைய துருவன் அப்படிங்கிறது நன்னா தெரியறது. அதனால பகவானை சரணாகதி பண்ணுறவா அப்படிங்கிறவா யாரு அப்படின்னா ரொம்ப, அதாவது பகவத் பாதம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. சரணம் சரணம் ரெண்டு வேர்டு இல்லையா. ச போடுறோம் இல்லையா, அது சரணம் அப்படின்னா பகவானுடைய பாதங்கள் அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய பாதங்கள். சரணம் அப்படின்னா சரணாகதம். எதில்? பகவத் பாதத்தில் சரணாகதம் பண்ணுறது. அது
அந்த ஷா போடணும். சரணத்துக்கும் சரணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால வந்து பகவத் பாதாளெல்லாம் இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா பகவத் பாதாளுக்கு சரணம்னு போடக்கூடாது. பகவத் பாத அப்படின்னாலே பகவானுடைய ஆதிசங்கர பகவத் பாதாளாக இருக்கட்டும், நம்மளுடைய பகவத் பாதாளாக இருக்கட்டும், குருநாதராக இருக்கட்டும், கிருஷ்ணன சுவாமியாக இருக்கட்டும், அந்த பாதார விந்தங்களுக்கு சரணம் அப்படின்னு போடணும். அதனால தான் எழுதும் பொழுதே வந்து பகவத் பாதாளுக்கு சரணம்னு எழுதணும். சரணம்னா நம்மளை நாமளே அர்ப்பணம் பண்ணுறது, அதற்கு பேர் சரணம். எங்கே அர்ப்பணம் பண்ணுவோம்? சாக்ஷாத் பகவானுடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ணுவோம். ஸோ சரணம் அப்படின்னா பாதங்கள், சரணம் அப்படின்னா நம்மளுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம், பகவானுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம், நம்மளை அர்ப்பணம் பண்ணுறதுக்கு பேர் சரணம் அப்படின்னு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இப்போ துருவன் வந்து சரணாகதி பண்ணினான். யாருக்கிட்ட அப்படின்னா சாக்ஷாத் கருடாதி ரூடனாக இருக்கக்கூடிய பகவானுடைய சரணத்தில் தன்னையே சரணாகதியாக கொடுத்தான். அதனால அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு துருவ பதவி வந்து அவனுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து துருவபதம் போகிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார். மாத்ராசமம் அவன் வந்து துருவபதத்துக்கு போயிடுறான். போனதுக்கு அப்புறமா இங்கே வந்து என்ன அப்படின்னா பக்தர்களை காப்பாற்றுறதுல வந்து குருவாயூரப்பனை மாதிரியான ஒரு கிருபாளு யாருமே கிடையாது அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி ரொம்ப அழகாக வந்து ஸ்மரிச்சுக்கிறார். இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த துருவ சரித்திரம் அப்படிங்கிறத கேட்குறவா வந்து அத்தனை பேரும் பாக்கியசாலி. இந்த துருவ நாமத்தை சொல்லக்கூடியவா அத்தனை பேரும் யோகிகளாக இருக்கக்கூடியவா. துருவனுடைய சரித்திரம் ஒருத்தனுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா திருட பக்தி, வைராக்கியம், அதை கொடுக்கக்கூடிய சரித்திரமாக இருக்குது துருவனுடைய சரித்திரம். அவனுடைய சரித்திரத்தை யாரெல்லாம் ஸ்மரணை பண்ணிக்கிறாளோ, யாரெல்லாம் பகவானை வந்து வேண்டிக்கிறாளோ, அவள் அத்தனை பேருக்கும் இந்த ஒரு லாகிரி, அதாவது என்ன அப்படின்னா இந்த கதாமிருத்தம், பகவன் நாம கதாமிருத்தம் வந்து என்றைக்குமே ஒரு குறைவே இல்லாமல் கிடைக்கிறச்ச அவள் வந்து அனுபவித்து அதையே பிரார்த்தனை பண்ணும் பொழுது பகவான் சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்குறார். நம்மளுடைய குருநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு நாமா சொல்லும் பொழுதே மண்ணுலக ஆசைகளும் பெண்ணுலக ஆசைகளும்ங்கிறார். அதாவது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு பகவத் பக்தி பண்ணி மோட்ச பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ம மனசு சொல்லும், நம்மளுடைய வாயும் சொல்லும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு காமனா இருந்துகிட்டே இருக்கும், நமக்கு ஒரு வாசம் இல்லையா, எதையோ ஒன்று அச்சீவ் பண்ணணும், எதையோ ஒன்று பண்ணணும், இது கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் இருந்தால் இருக்கும்னு. அதை வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா பக்தி பண்ணுறோம், அந்த பக்தியில் வந்து நம்மளுடைய மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சாக்ஷாத் குருவுக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால குரு வந்து எதை பூர்த்தி பண்ணுவார் முதல்ல அப்படின்னா மனுஷனுக்கு திருப்தியாக முதல்ல ஒரு பூர்த்தியை கொடுத்துடுவாராம். அதாவது ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைக்க வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து அதை அனுபவ ரீதியால் தான் நம்ம நினைக்க முடியும். ஒரு நல்ல படிப்பா, நல்ல உத்தியோகமா, நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல குழந்தையா, இதெல்லாம் நமக்கு பிராப்தி ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த பகவத் பக்தியில் வந்து நம்ம மனசு அதீதமாக லயிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கிடைச்சுட்டே வர 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 நமக்கு என்ன ஆகும்னா இதில் தானாகவே ஒரு விரக்தத்தை பகவான் உண்டு பண்ணிடுவார். அதாவது விரக்தி அப்படின்னா வெறுப்புன்னு அர்த்தம் இல்லை. ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு பேர் விரக்தி இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். விரக்தி அப்படிங்கிறதுல வந்து அந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும், இருந்தாலும் அதில் நம்மளுடைய மனசு ஈடுபாடு இல்லாமல் தனிச்சு நிற்கணும் இல்லையா. அதுதான் பக்தி. அந்த இடத்துல ஒரு பக்தி வந்துடும் அப்படின்னா அது என்ன, எதை ஆசைப்படும் அந்த பக்தி அப்படின்னா இந்த காமியார்த்தமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அப்படியே நம்மளை விட்டு தானாக விலகி போயிடும். அதுதான் வந்து நம்மளுடைய ஹரிபாட்டில் வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். அதாவது யார் ஒருவன் பக்தி பண்ணணும், யார் ஒருவன் வந்து பாண்டுரங்கனுடைய சரணத்தையே சதா சர்வ காலமும் ஸ்மரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு மனசுக்குள்ள ஒரு திருடமான எண்ணம், உண்மையான எண்ணம்ங்கிறார். அது வந்து சத்தியமாக இருக்கணும். விளையாட்டுக்கெல்லாம் விளையாட முடியாது பக்தியில். சத்தியமான வார்த்தையாக மனசுக்குள்ள அது வந்துருத்து அப்படின்னா பகவானுடைய காதில் அது விழுந்துருமா. பகவானுடைய காதில் அது விழுந்துடுத்து அப்படின்னா பகவான் தானாகவே நமக்கு அந்த பக்தியை நம்ம நன்னா பண்ணுறதுக்கான அத்தனை அனுகூலத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். எல்லாம் ஒன்றொன்னா நமக்கு எது தேவை இல்லைன்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் சுவாமிக்கு தெரியும், குருநாதருக்கு தெரியும். அந்த தேவையில்லாத எல்லாத்தையும் களை எடுக்கிற மாதிரி பிடுங்கி போட்டுடுவாராம்.
அதை போட்டுட்டு அப்படியே நிச்சலனமாக நமக்கு எது அவசியமோ அதை மாத்திரமே கொடுப்பார். அதுதான் சொல்கிறார், விண்ணுலக ஆசைகளும் மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளையும். முதல்ல மண்ணுலகத்தில் எதெல்லாம் காமனையாக பிடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை எல்லாத்தையும் பிடிச்சுட்டுலாம். அதெல்லாம் முதல்ல கொடுத்து 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 நம்ம மனசை அப்படியே புடம் போட்ட தங்கம் மாதிரி பகவானை அப்படியே ரெடி பண்ணி வச்சிருப்பாராம். பகவத் சாட்சா்காரத்தை வந்து நமக்கு காமிக்கிறதுக்கு ஒரு குருநாதர் நம்மளை அப்படி தயார் பண்ணுவார். தயார் பண்ணி சகல ஆபூஷணங்களையும் போட்டு நம்மளை அனுப்புகிற மாதிரி ரொம்ப அழகாக இதில் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து பகவானுடைய சரணாரவிந்தத்தில் போய் சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு குரு பண்ணுவார். அப்படிங்கிறது வந்து இதில் இந்த துருவ சரித்திரத்துலேருந்து நமக்கு நல்லா புரியுது. ஒரு நாரத மகரிஷி காமிச்சு கொடுக்காம அந்த குழந்தைக்கு அன்னைக்கு ஒரு தரிசனம் இல்லாமல், அந்த குழந்தை சாதாரணமாக போய் ஒரு மதுவனத்தில் உட்காரணும்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணி அழுதுண்டே திரும்பி வந்திருந்ததுன்னா இன்னைக்கு அவனுடைய சரித்திரம் இவ்வளோ பெரிய எத்தனை எத்தனை கோடி வருஷங்களுக்கு அப்புறமும் இன்னைக்கு துருவ சரித்திரத்தை இப்படி ஸ்மரிக்கிறோம். அப்படின்னா என்ன காரணம்? அவனுடைய பக்தி, அவனுடைய வைராக்கியம். அதை வந்து யார் நிர்ணயம் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சாக்ஷாத் குரு. அந்த குரு ஒருத்தர் தான் அந்த பக்தனைய பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து நன்னா புரியுது. அந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களுடைய கதைகள் இதெல்லாம் வந்து ஸ்மரணம் பண்ணுறதே ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி வந்து ஆடிப்பூரம் நம்மளுடைய சாக்ஷாத் ஆண்டாள். அது வந்து நம்ம ஆக்சுவலி வேறு ஒரு நேத்திக்கே முந்தா நாளோ இது முடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இன்றைக்கி ஆண்டாளை பற்றியும் ஸ்மரிச்சிருக்கலாம். அப்படி அர்த்தம் இல்லை, ஆண்டாளை பற்றியும் நம்ம வந்து ஒரு நிமிஷமாவது வந்து அதை ஸ்மரிச்சுக்கணும் இல்லையா? அவளும் வந்து சாக்ஷாத் வந்து பகவானையே வந்து சதா சர்வ காலமும் நினைச்சுண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆழ்வார்கள், பெண் ஆழ்வார்கள்லேயே அவளும் ஒருத்தி அப்படின்னா அப்படி ஒரு பக்தி பண்ணினவ மீரா. அவளை போல மீரா அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி வந்து சதா பகவானையே ஸ்மரணம் பண்ணிண்டு பகவானுக்காகவே வாழ்ந்து பகவானோடையே ஒன்றரை கலந்த தெய்வம் அவள் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஆண்டாள் அப்படிங்கிறவ வந்து யாரு? கோதை. அவளை வந்து ஸ்மரணம் பண்ணிக்க அவளுக்கு எப்படி ராதையை ஸ்மரணம் பண்ணிண்டாதான் ஒருத்தனுக்கு பிருந்தாவனத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. ராதையை என்னைக்கும் நமஸ்காரம் பண்ணணும். அவள் கிருப்பை இருந்தால் தான் பிருந்தாவனமோ சாட்சாத் நம்மளுடைய கோபாலனையோ நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்ரீரங்கநாதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான அந்த பகவானுடைய திருவடி சேவை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கும் ஆண்டாள் தாயாருக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அதாவது எல்லாருக்கும் வழிகாட்டுதலாக இருந்தவா நம்மளுடைய ஆண்டாள். அவளுடைய ஆடிப்பூரம் இன்னைக்கு. ஸோ அதையும் ஒரு நிமிஷம் நம்ம ஸ்மரிச்சுக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.